19 மூலமா இங்க நிறைய ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஊரடங்கு உத்தரவுனால பல விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை வந்து ஏதோ ஒரு தளத்தில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும். அது பலர் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஒரு வேலையை தான் நாங்கள் செய்யணும்னு பார்க்குறோம். அதில் முக்கியமாக வந்து ரொம்ப மார்ஜினலைஸ் பீப்புள், இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட மக்களில் அவங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமே கொடுக்காத ஒரு செக்டாராக பார்க்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த LGBTQ+. ஸோ இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் வந்து இன்னும் சமூகத்தில் பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது இந்த COVID-19 லாக்டவுன் மூலமாக? ஸோ அவங்களுடைய அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய சேலஞ்சஸ் என்னவாக இருக்கப்போ, அவங்களுக்கு என்ன மாதிரி நம்பிக்கைகள்லாம் எதிர்காலத்தில் இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு கலந்துரையாடல் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கூட 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ஷீத்தல் மேம், இங்கே பாண்டிச்சேரியிலேயே சமூக பணியாற்றி இருக்கக்கூடிய ஷீத்தல் மேம் இருக்கிறாங்க, LGBTQ ரைட் ஆக்டிவிஸ்ட். அடுத்தது மதுமிதா கோமதி நாயகம். ஸோ அவங்களும் சென்னையில் ஒரு HR ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், வாலண்டியர், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூட. அடுத்தது நம்ம கூட மாலினி ஜீவரத்னம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு டைரக்டர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் ஆஸ் வெல். ஸோ அடுத்தது நம்ம கூட முனைவர் அல்ஃபோன்சா ஜார்ஜ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர், ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சர் கூட. LGBTQ உன்னுடைய இஷ்யூஸை ரிசர்ச் பண்ணுற ஒரு இண்டிபெண்ட் ரிசர்ச்சராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறோம். ஸோ இவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து நம்மளுடைய கேள்விகளையும் நம்மளுடைய பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த கேள்வியை வந்து ஷீத்தல் மேம் கிட்டேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம். ஸோ நாங்கள் வந்து என்ன யோசிக்கிறோம்னாக்கா, ஒரு 4 ஆஸ்பெக்ட் நம்ம கவர் பண்ணலாமேன்னு யோசித்தோம். ஒன்று வந்து ஹெல்த்து, எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் இன்க்ளூஷன். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நம்ம இந்த கலந்துரையாடலில் கொஞ்சம் பேசலாம். அதை பற்றி கொஞ்சம் என்ன மாரி நிலைமை இருக்குது இப்போதைக்கு, ஃப்யூச்சரில் என்ன மாரி நிலைமை இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் அதிலேருந்து எடுத்து நம்ம பேசலாம். ஸோ அதில் முதல் கேள்வியாக வந்து நம்ம ஹெல்த் ரிலவெண்ட்டாக நம்ம உள்ளே போகலாமேன்னு நான் பார்த்தேன். அதில் முதல்ல வந்து ரொம்ப ஜென்ரலாக நம்ம ஷீத்தல் மேம் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, மேம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புளுக்கு இல்லை இருக்கக்கூடிய ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் கேர் இஷ்யூஸ்ன்னு வரும்போது அவங்க என்ன மாதிரி ஹெல்த் கேர் இஷ்யூஸ்க்கு ரொம்ப வல்னரபுளாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ எடுத்துக்கிட்டோம், நம்ம ரொம்ப ஜென்ரலாக எடுத்துக்கோங்களேன். ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் ஹெல்த் கேர் இஷ்யூஸ் என்ன, ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புளுக்கு அவங்க என்ன மாதிரி இஷ்யூஸ்க்கு அவங்க வல்னரபுளாக இருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஹெல்த் கேர் இஷ்யூஸ்க்கு ரொம்ப வல்னரபுளாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க மேம்? ஷித்தல் மேம் கேட்குதுங்களா? நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு இங்கே பேசலாம். அதில் நீங்கள் மேலே டேப் பண்ணிங்கன்னா. ஹலோ மேம், நீங்கள் மேலே நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் டேப் பண்ணிங்கனாக்கா அன்மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். தப்பா கிளிக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி இன்வைட் பண்ணிட்டு அந்த ஐக்கன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அட்மின் கூட எடுத்து விட முடியும்னு நினைக்கிறேன். மியூட் பண்ண முடியும், அன்மியூட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது கூட செக் பண்ணுங்க. ஓகே மேம். கமலி சுரேஷ், நீங்கள் அவங்க என்னன்னு நீங்கள் பாருங்களேன், அவங்க ஜாயின் பண்ணட்டும். நம்ம அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததான் வந்து மதிமுத்த மேம்க்கு இந்த கேள்வியை வந்து கேட்கலான்னு இருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் LGBTQ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட வந்து அவங்க பொதுவாகவே என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ LGBTQ அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வந்து அது என்ன மாதிரி அன்ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பிலாங்ஸ் டு LGBTQ கம்யூனிட்டி. ஸோ அவங்க என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் செக்டாருக்குள்ள அதிகமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
முதல்ல டிஒய்சிஎல் நிறுவனத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய அற்புதமான அறிவு சார்ந்த பேனலிஸ்ட்டுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே வியூவர்ஸாக இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக திருநங்கைகள் அப்படின்ற ஒரு மாதிரி கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் முன்னாடி இருந்த திருநங்கைகள் ஒரு குறிப்பாக மக்கள் அதிகமாக பார்த்து இல்லை மக்கள் அதிகமாக அனுமானப்படக்கூடிய ஒரு 2 தொழில்களுக்குள்ள கட்டமைக்கப்பட்டு இருந்தாங்க. ஒன்று பிரதானமாக மக்கள் சொல்லக்கூடியது வந்து பிச்சை எடுத்தல், பெக்கரின்னு சொல்லக்கூடிய அந்த பிச்சை எடுத்தல். அடுத்தது வந்து பாலியல் தொழில் இருந்தாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக நிறைய விதமான மாற்றம் வந்திருக்கு. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளாக சட்ட அங்கீகாரம், 3ஆம் பாலினம் என்ற சட்ட அங்கீகாரம் கிடைச்ச பிறகு ஒரு பெரிய மாறுதலுக்குள்ள வந்து திருநங்கைகள் வந்திருக்காங்க. எல்லாரும் இப்போதான் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு கல்லூரி படிப்பை முடிச்சு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதுதான் இங்கே பார்க்கக்கூடிய முதல் இந்தியாவுடைய முதல் ஹெச்ஆரோ இல்லை இந்தியாவுடைய முதல் சப் இன்ஸ்பெக்டரோ, இந்தியாவோட முதல் லாயரோ, எல்லாருமே கலெக்டரோ, மேயரோ, எம்எல்ஏஓ, எம்பிஓ, எம்சிஓ, நீங்கள் பார்க்குற எல்லா முதல் இந்தியாவின் முதல் அதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த திருநங்கைகள்ல இப்போதான் இந்த மீன் ஃப்ரேம் என்று சொல்லக்கூடிய இந்த சமதளத்துக்குள்ள கால வைக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு 5 ஆண்டுகள், இந்த குறிப்பாக சொல்லக்கூடியது இந்த சட்ட வடிவு கிடைச்ச பிறகு அந்த 14க்கு அப்புறம் உள்ளக்கூடிய வடிவுகள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்குள்ள ரொம்ப சுலபமா நம்ம பயணிக்க முடியும். அவங்களால நிறைய படிக்கிறாங்க, நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க, ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க. கார்பரேட் உலகம் இப்பதான் இந்த 2-3 ஆண்டுகளா அதை உணர்ந்துட்டு நிறைய திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. இப்பவும் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டும் இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா இப்போ கோவிட் வந்த பிறகு அது எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு நிக்குது. திருநங்கைக்கு கொடுத்த வாய்ப்புகள் கூட ஸ்தம்பிச்சு நிக்குது. அது போக இப்ப இருக்கக்கூடிய அந்த இயல்பா அந்த படிப்பறிவு மறுக்கப்பட்டு படிப்பறிவு இல்லாம, பட்டங்கள் இல்லாம, சான்றிதழ் இல்லாம திருநங்கைகள் உலகம் முழுக்க சொல்லுவேன், அழுத்தி சொல்லுவேன், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய திருநங்கை பெருமக்கள் அந்த சமுதாயத்துடைய அழுத்தம் காரணமாக, வேற வாய்ப்புகள் மறுக்கக்கூடிய சூழல் காரணமாக இன்னமும் அந்த பிச்சை எடுத்தல் இல்லை அந்த பாலியல் தொழிலுக்குள்ள கஷ்டப்பட்டு அதை பிடிக்குதல் இல்லாம கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல ஆயிருக்காங்க. ஸோ அவங்க எந்தெந்த சூழல்ல இருக்காங்களோ அதுல எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு. இன்னும் கூட சின்ன சின்ன நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடிய திருநங்கைகள் இப்போ வேலை வாய்ப்பு குறைப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல முதல்ல யாரை எடுக்கலாம் அப்படின்னா வந்து முதல்ல ஒரு எல்ஜிபிடி மக்களை எடுக்கக்கூடிய ஒரு கசப்பான ஒரு ஹலோ ஆடியோ இப்போதான் இருக்கு, பின்னாடி ஃபேன் ஏதோ ஓடுதுன்னு நீங்க முக்கியமான விஷயத்தையும் சிவா கேட்கலடா. ஜிவா நீங்க பேசுறது கேட்கல, பின்னாடி வால்யூம் இருக்கு. ஹலோ, there's a background noise. Is it mine? Is it mine? Maybe from you or maybe from Sheetal. Like it both has to. I think Sheetal வந்து ஆடியோ மியூட் பண்ணல. இப்போ அவங்க மியூட் பண்ண சொல்லுங்க. மியூட் பண்ணிருக்கீ. ஷீதல் சகோதரி நீங்க இப்ப இது பண்ணிடுங்க, நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க. பேசி முடிச்ச பிறகு நீங்க மியூட் இது பண்ணிக்கலாம். I think I have done that. Yeah. Okay. அதனால வந்து எந்த தளத்துல வந்து திருநங்கை பெருமக்கள் வந்து பெருங்குடியா இருக்காங்களோ எல்லாத்துலயுமே இந்த கோவிட் வந்துட்ட பிறகு ஒரு பெரிய ஒரு சுணக்கம், ஒரு முயற்சியுடைய முட்டுக்கட்டையா இந்த கோவிட் சூழ்நிலை வந்து இருக்கு அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புறேன். இன்க்ளூடிங் அந்த பிடிக்காம செய்யக்கூடிய அந்த பாலியல் தொழிலோ இல்ல அதிகமா செய்யக்கூடிய பிச்சை எடுத்தலோ பெரிய மாற்றம் இருக்கு. அவங்க எல்லாருமே வறுமையில இருக்காங்க. எல்லா விதமான தரப்பு மக்களும் வேலையின்மையிலும் இருக்காங்க. வேலையின்மை நிரந்தர வேலையின்மை இழப்பும் இருக்கு, தற்காலிக வேலையின்மை இழப்பும் இருக்கு. எல்லாருமே கஷ்டத்துல தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்க சொல்றத படி பார்க்கும்போது என்னதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எம்ப்ளாய்மெண்ட் செக்டாருக்குள்ள இருந்தா கூட அவங்களுக்கும் வந்து கஷ்டமா இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் செக்டார் இல்லாம அன்ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கும் கூடுதலான ஒரு பேர்டன் வந்து அவங்களுடைய நிலைமை என்ன?
இப்போ இவங்களை சப்போர்ட் பண்ணி ஆல்ரெடி இவங்க மேலே ஒரு பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு திக்னஸ் ஒரு அவங்க வந்து ஹிப்னடைஸ் பண்ணி இல்லை பண்ணி ஒரு கண்ணோட்டம் இருக்கும்போது இப்படி இவங்க கூடுதலான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும்போது ஜென்ரலான பப்ளிக் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமையில வந்து கொடுக்குறதோ ஃபுட்டு கொடுக்குறதோ இல்லை அத்தியாவசிய பொருளை வந்து அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறது அந்த மாரி சப்போர்ட் வந்து ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்து எப்படி கிடைக்குதா? நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து பிடிக்காம செய்யக்கூடிய பலவந்தமா வேற உணவு கஷ்டப்பட்டுட்டு செய்யக்கூடிய தொழிலான ஒரு பாலியலோ இல்லை பிடிக்காம செய்யக்கூடிய பிச்சை எடுத்து செய்யக்கூடிய தொழில் இருக்கவங்களுக்கும் பெரிய வருவாய் இழப்பு இருக்கு. அந்த திருநங்கைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தினம் எல்லாருமே தினக்கூலி தான், பெரிய வருமானம்லாம் இருக்கும் கிடையாது. அவங்களுடைய போக்குவரத்து போக, அவங்களுடைய உணவு போக, அவங்களுடைய வீட்டுக்கு நீங்க கொடுக்குற இயல்பான மக்கள் கொடுக்கக்கூடிய வாடகையை விட 2 மடங்கு, நகரங்கள்ல இருந்தாங்கன்னா 3 மடங்கு வாடகை கொடுத்துட்டு ஒரு திருநங்கைகளும் வாழ்றாங்க. அது எல்லாம் அந்த வாடகையெல்லாம் இப்ப திருப்பி தரணும், வருவாய் கிடையாது. ஸோ சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்யக்கூடிய திருநங்கைகள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வேலை விட்டு அவங்களை வந்து தற்காலிகமாக வந்து விடுப்புல போக சொல்லலாம், சம்பளம் இல்லாத விடுப்புல போக சொல்லலாம் அப்படின்னு வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்ல சொன்னாலும், ஒரு அலுவலகத்தில் சொன்னாலும் யாரை எடுக்கலாம் அப்படின்னா அவங்க முதல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டி எடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை கிடையாது, அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை அப்படின்றதுனால முதல்ல வந்து எங்க பேர் தான் முதல்ல அடிபடுது. அப்போ என்ன சொல்றாங்க, அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க அவங்களுக்கு வந்து மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க. இப்போ திருநங்கைகளுக்கும் திருநங்கை சகோதரிகள் அவங்க கூட இருப்பாங்க, திருநங்கை பெண்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைங்க கூட இருப்பாங்க, திருநங்கைகளோட அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க இருப்பாங்க. அது வந்து மக்கள் பார்க்கறது இல்லை. அவங்களை வந்து ஒரு தனி நபரா யாருமே இல்லாதவங்களா பாக்குறாங்க. அதனால முதல்ல அவங்க பேர் அந்த ஹெட்கவுண்ட் ரிடக்ஷன் வந்துட்ட பிறகு, ஆள் குறைப்புன்னு வந்துட்ட பிறகு அவங்க பேர், அந்த எல்ஜிபிடி மக்கள் பேர் தான் முதல்ல வந்து நின்றுட்டு இருக்கு. அவங்களை முதல்ல எடுத்துட்டு திருப்பி நான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி நேத்தி கூட ஒரு நம்மளுடைய ஒரு அன்பு சகோதரர், நம்மளுடைய எல்ஜிபிடி கம்யூனிட்டி சகோதரர், அவரை பார்த்தீங்கன்னா வேலை விட்டு எடுத்திருக்காங்க. அது ஒருத்தர் எடுக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துட்டு முதல்ல இவர் எடுத்திருக்காங்க. இவர் கேட்ட போது திருப்பி நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக என்ன மட்டும் எடுத்தீங்க? உங்களுக்கு தான், நீங்க ஒரு ஆள் தானே, இங்க சேமிப்பு இருக்கும் இல்லை, அவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கை துணை இருக்கா இல்லை குழந்தைங்க இருக்கா அப்படின்னு வந்து அப்படி கேட்டிருக்காங்க. அவங்க அப்போ இந்த எல்ஜிபிடினாவே ஒரு இரண்டாம் தர ட்ரீட்மெண்ட் இருக்கு கார்பரேட்லயும். அவங்கள முதல்ல கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறதுக்கு உள்ள விஷயங்களும் ரொம்ப கசப்பான சம்பவம். இதில் நீங்க பதிவு பண்ணி அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். Francis, go ahead. I think he's on mute. Francis? பிரான்சிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க அவுட் ஆன மாதிரி இருக்கு. இல்லை இருக்கு மதுமிதா மேம். நீங்கள் பேசின நிறைய விஷயங்கள் வந்து சரியா வந்து கிளியராகவே எனக்கு கேட்கல. மற்றவங்களுக்குலாம் கேட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. There are some background noises and also the voice was breaking in between. So we need to figure out that maybe for the next round. Let's go with maybe Sheetal and get back to the Madhumita and Arjiva. ஓகே மேம். ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ மேம் மதுமிதா மேம். அடுத்தது நம்ம ஷீதல் அவங்க கிட்ட போகலாம். ஸோ அவங்க கிட்ட நான் முன்னாடி கேட்ட கேள்வி நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் நான். ஸோ ரொம்ப ஜென்ரலாக ஹெல்த் கேர் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி போகணுன்னாக்கா, டிரான்ஸ்ஜெண்டர் என்ன மாதிரியான ஹெல்த் கேர் இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்கிறாங்க, எது வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ஆபத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, என்ன மாதிரியான ஹெல்த் கேர் இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு வருது, ரொம்ப வல்னரபுளாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? I think again she has pressed the wrong button. ஓகே ஃபைன். ஸோ நம்ம அடுத்து
I think you can ask Malini ma'am, maybe. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது அடுத்த கேள்விக்கு மாலினி மேம் கிட்ட நம்ம போயிடலாம். ஸோ மாலினி மேம், உங்களுக்கு ஒரு ஸ்மால் கொஷின் என்னன்னாக்கா, எல்லாருக்கும் இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி அவங்க பார்க்குறாங்க, வெளியில் போகிறாங்க வராங்க. ஸோ திருநங்கைகளை பற்றின அவங்க நேரடியாக ஃபிசிக்கலாக அவங்க அடிக்கடி பார்க்குறாங்க. ஸோ அப்போது இந்த எல்ஜிபிக்யூ அப்படின்னா என்ன, அது ஒரு ஸ்மால் கிளாரிட்டி அது கொடுங்களேன். ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாரி அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஏன்னா இப்போ நம்ம பலருக்கு இதுக்கான டிஸ்கஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சமூகத்தில். எல்லோரும் நம்ம திருநங்கைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடச்சிட்டு கொஞ்சம் மேலே அப்படியே வந்துக்கிட்டு ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன தான் எல்ஜிபிடிக்யூக்கான சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சாலும் கூட, இன்னும் பொதுமக்களுக்கு இந்த லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல் இவங்களை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லாமலே இருக்குது. அவங்கள ஒரு மாதிரி அருவறுப்பத்தக்க ஒரு நிலையிலே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்தமாரி ஆடியன்ஸ்க்கு இந்த லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல்னால் என்ன அப்படின்ற ஒரு ஸ்மால் ப்ரீஃப் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். வணக்கம். அண்ட் குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். மதுக்கா இருக்கட்டும், ஷீதலா இருக்கட்டும், இன்னும் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும். அண்ட் என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா அப்படிங்கறத நீங்க முதல்ல எனக்கு டெக்ஸ்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அடுத்து நான் கண்டினியூ பண்றேன். இல்லைன்னா நான் பேசி முடிக்கிறதெல்லாம் வேஸ்டா போகும். ஓகே, கிளியர்? ஓகே, நீங்க எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, நான் அதை லிசன் பண்ணுவேன். தேங்க்ஸ் பவ்யா, தேங்க்ஸ் தீசா, கைல்வழி பாலம். ஸோ அப்படி அருவறுப்பா பாக்குறவங்களுக்கு எஜுகேஷன் அவசியம்தான். ஆனா அப்படி அருவறுப்பா பாக்குறவங்க ஹோமோபோபிக் மக்களுக்கு நம்ம என்ன பேச இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அதனாலதான் பிலிம்ஸை கையில எடுத்தேன். படங்களின் வழியா எல்லாருக்கும் புரியுற மாதிரியான விஷயங்களை சொல்றது. எல்ஜிபிடி லைக் என்ன சொல்றது, ஆண் பெண் பாலினத்துக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி இருக்கு. அது ஒன்னையும் லைக் என்ன சொல்றது, மக்கள் படிக்கணும். எப்படி ஃபெமினிசத்தை படிக்கிறாங்களோ, எல்ஜிபிடி ஸ்டடீஸும் ஒரு முக்கியமான எஜுகேஷன். அது ஸ்கூல்ஸ்ல இருந்தே இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. லைக் என்ன சொல்றது, இங்க ஒரு எதையுமே யாரும் கைப்பிடிச்சு சொல்லி கொடுக்கறது இல்லை. தன்னுடைய தேவைகளை இந்த சமூகம் கூகுள்ல பண்ணாத சர்ச் கிடையாது. ஆனா அடுத்தவனை கிண்டல் பண்றதுக்கு மட்டும் மேம்போக்கா ஒரு அறிவை, அறகுறையான புரிதலோடைய, அறகுறையான வரலாறோட, ஒரு ஜட்ஜ்மெண்டோட இந்த சமூகம் முடிவெடுக்குது. சோ கேள்வியே எனக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. அருவறுப்பா பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னா, அருவறுப்பா பாக்குறவங்களுக்கு முதல்ல தெரப்பியும் எஜுகேஷனும் தேவை. அண்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. செக்ஷுவாலிட்டி பத்தியும், டிரான்ஸ்செக்ஷுவாலிட்டி பத்தியும், பைசெக்ஷுவாலிட்டி பத்தியும், அண்ட் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டியில இருக்கிற மற்ற விஷயங்கள் பத்தியும் எஜுகேஷன் விஷயமா நிறைய கூகுள்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணலாம். இதை தவிர ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஓகே மேம். ஸோ எனக்கு புரியுது, லைக் இது இன்னும் கொஞ்சம் டீப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம இப்போ லெஸ்பியன் அண்ட் கே, பைசெக்ஷுவல், ஸோ இவங்க இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் மூலமாக என்ன மாரி சேலஞ்சஸ் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இப்போ கரண்ட்டாக இந்த லாக்டவுன் மூலமாக இவங்க என்ன மாரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது? இல்ல, முதல்ல ஃபேமிலியில சொல்றதுக்கான ஸ்பேஸ் முதல்ல இல்ல. அந்த மாதிரியான டைம்ல தன்னுடைய ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டிய வெளியில பேசுறதுக்கு, வெளியில போய் நண்பர்களை சந்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் அதிகமா இருந்தது. இப்ப வீடியோ காலே பேசினா கூட நம்ம யார்கிட்ட பேசுறோம், எதை பத்தி பேசுறோம், வீட்டுக்குள்ளேயேதான் பேசணும், ரூம்குள்ளேயேதான் பேசணும். சோ எல்லாமே எல்லாரும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரீடம் கிடையாது. தன்னுடைய ஃபேமிலியில பேசுறதுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இப்ப கிரியேட் ஆயிருக்கு குவாரண்டைன் டைம்ல. ஆனா சிலருக்கு அது சேஃப் ஸ்பேஸ், சிலருக்கு அது ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸையோ இல்ல இதை எக்ஸ்பிரஸ் பண்ற நேரத்துல ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு உணர்வையோ கொடுக்கறதுக்கான இடமா இது இருக்கு. சிலருக்கு இது ரொம்ப டிப்ரெஷனா அதிகமாக்குது இந்த காலகட்டம். தன்னை யாருன்னு வெளியில சொல்லவும் முடியாம குடும்பங்களுக்குள்ள ஒரு நாளும் ஃபேஸ் பண்ற விஷயம். சிலருக்கு கம்மிங் அவுட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் அதிகமா இருக்கு, அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ பேசுறதுக்கோ. அண்ட் நான் என்னுடைய பெரியம்மா வீட்டுல இருக்கேன், இங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். ஸோ எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸா இருக்கு. குவாரண்டைன், கொரோனா சில நேரங்கள்ல நல்லது, பலருக்கு
சேஃப் ஸ்பேஸ் இல்ல. So, அது மனுஷங்களை பொறுத்து, அந்தந்த குடும்பங்களை பொறுத்து இது வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் லெஸ்பியன் அண்ட் கே அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே உள்ளே வராங்க. ஸோ உங்களுடைய பதிலையும் மதிமுத்தன்மை பதிலையும் நம்ம வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன புரிதல் வருதுனாக்கா, இந்தமாரி எல்ஜிபிடி எடுத்துக்கிட்டோம்னாக்கா டீயில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. லெஸ்பியன் அண்ட் கே பைசெக்சுவல்ஸ் அவங்களுக்கு வந்து இந்தமாரி டொமஸ்டிக் வயலன்ஸ் சோஷியல் இஷ்யூஸ் உள்ளே இருக்குது. எக்கனாமிக் இஷ்யூ அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. இந்த புரிதல் கரெக்டான புரிதல் தானா? கொஞ்சம் நான் உங்களை அதிகார துணியில சொல்லல, ஒரு அக்கறையில தான் சொல்றேன். நீங்க அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க, என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இங்க வர்க்க ரீதியா எல்லாருமே ஒடுக்கப்பட்டிருக்கோம். டிரான்ஸ்ஜெண்டர் மக்கள் இன்னும் மோசமான ஒரு ஒடுக்குமுறையில இருக்காங்க. லெஸ்பியன் கம்யூனிட்டியும் வீட்டை விட்டு வெளியில வந்து தங்கி இருக்கிறவங்க டிரான்ஸ் தோழர்கள் மாதிரியே சம அளவில் விதிச்சிட்டு இருக்காங்க. வர்க்க ரீதியா நம்ம வேலை ரீதியா அதை கனெக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கும் ஃபேமிலியில இருக்கிற கம்மிங் அவுட் ஆகாத யங் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இதே சிக்கல் இருக்குது. வேற பண்ணிக்க முடியாது. ஓகே. ஸோ அதான் என்னுடைய புரிதல் கரெக்டாக இல்லைன்னு தான் என்னோட ஒரு ஐயம் இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப நன்றி மாலினி அவர்களே. அடுத்தது நம்ம வந்து அல்ஃபோன்சா மேமுக்கு ஒரு கேள்வி. ஸோ மேம் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து என்னன்னாக்கா, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து இந்த எல்ஜிபிடி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். மாலினி முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள வர்க்க ரீதியாலும் சரி, அதேமாரி சமூக ரீதியாலும் சரி, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ, மென்டல் ஹெல்த் மூலமா நீங்கள் மென்டல் ஹெல்த்ன்றதுனால உங்களுக்கு இந்த கேள்வி வருது. ஸோ அப்போ மனநலம் ரீதியாக நிறைய இஷ்யூஸ்குள்ள அவங்க போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கு? அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் கேர் ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்கா இப்போதைக்கு? அந்த கேள்விதான். Okay, thank you, Francis, for the question. I hope I can continue in English. Answering your question, like the mental health of LGBTIQ community, it's not specific to COVID-19, as you know. Like they are already vulnerable to like any other health issues. They are also vulnerable to various mental health issues as well, and the COVID-19 situation has added it further. Especially in the context of various aspects, like we have already mentioned the access to healthcare. So in the regular scenario, if we see the access of the LGBTQ community to their healthcare, especially for their regular checkups and community-specific treatments, that itself they face a lot of stigma and discrimination. And now that when it comes to the COVID-19 scenario, when the health sector is already overloaded with a lot of cases, what happens largely is the deprioritization of the already existing treatments happens, because of which they face a lot of issues which can in turn affect their mental health. We also spoke about the domestic violence and other aspects related to, though Malini has mentioned the good side of it as well. Like for some people it is very comfortable space, whereas for some others who are quite unfortunate and not supportive, not being supported by the family or the people around them, for them it can be even overwhelming, because they will have to day and night they'll have to experience this discrimination and this and being in this unsupportive environment, which can further add to their depression. Sometimes it can even lead to abuse and violence, which can even lead to serious mental health issues like depression and anxiety. And other major aspects
Like we have been mentioning about the access to healthcare and violence back at um, the homes and the spaces around. And also, another major aspect, if we see, is that in certain cultures at least, there is a higher tendency to blame the LGBTQ community for the disasters that happens in. It's not in all the cultures, but at least in certain cultures across the world, that they will be blamed for the wrong things happening around. And so is in the case of COVID-19, at least in certain places which are being reported from across the world. And this homophobia and transphobia, which is further adding to the stigma and discrimination, further contributing to the decline in their mental health. So likewise, even for regular healthcare or other healthcare aspects, they do not have appropriate access. So in case of mental health, it is even difficult at the current scenario, but there are still a lot of online services and other provisions which are there, which they'll have to find and access to. I hope I have answered your Okay, ma'am. question. Yeah. எஸ் மேம். ஓகே, ஸோ தேங்க்யூ மேம். ஸோ அடுத்தபடியான கேள்வி வந்து ஷீதல் மேமுக்கு நமக்கு திருப்பி வரும். ஷீதல் மேம், நாங்கள் பேசுறது கேட்குதுங்களா இப்போ? கேக்குது. என் லைன் கேக்குதா? கேட்குது மேம். ஹலோ. கேட்குது மேம், கேட்குது. ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கு என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ இந்த கோவிட் டைம் சுச்சுவேஷனில் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ மக்கள் வந்து எப்படி அவங்களுடைய லைஃப்பை வந்து சமாளிக்கிறாங்க? எப்படி அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து இந்த ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. இந்த மே 3ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அது ரொம்ப ஒரு ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் டிக்னிஃபைட் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு என்ன மாரி பிளான்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வச்சிருக்கிறாங்க? தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். ஐம் சாரி, 2 தடவை எனக்கு லைன் வந்து கட் ஆயிடுச்சு. கேக்குதா? கேக்குது. ஹலோ. கேக்குது மேம். நீங்க ஓகே. பேசிக்கலி பார்க்க போனீங்கன்னா, இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப் பார்க்க போனீங்கன்னா எல்லாருமே வந்து பின்தங்கப்பட்டவங்க தான் நாங்க. பிகாஸ் லைக் இப்போ சொன்ன மாதிரி லைக் எஜுகேஷன்ஸ், லைக் இப்போ இவர் சொன்ன மாதிரி எஜுகேஷன் இல்லாத காரணத்தினால அவங்கவுங்களும் அவங்களுடைய டெய்லி யாசிச்சு அதுல தான் அவங்க வாழ்வாதாரம் அமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி இந்த COVID-19 வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் சுத்தமா மலிவடைந்து போயிடுச்சு. பிகாஸ் அவங்க பார்க்க போனீங்க, ஸ்டே பண்ற இடமே பார்க்க போனீங்கன்னா லைக் டவுன்ல இருந்தா ஓகே ஒரு மாடி வீடா இருக்கும். ஆனா ஒரு ரூரல் ஏரியால இருக்கும்போது ஒரு வீட்டுல 3-4 பேர் இருக்கவங்களுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் இவங்க டெய்லி யாசிக்க போகும்போது ஆன் த வே தே கேன் கெட் சம்திங், ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க வெளியே வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் பார்க்கும்போது அவங்களோட தேவைகள், அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கே ஒரு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆனா சைட்ல நிறைய இடத்தை பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. திருநங்கை மத்தியில திருநங்கைகளாக சேர்ந்து இதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சில நல்ல உள்ளங்கள், சில நல்ல என்ஜிஓஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரம் பார்க்க போனீங்கன்னா அவங்க நார்மலாவே லைக் டிஸ்கிரிமினேட் பண்ற மக்கள் அவங்கள வந்து இன்னும் இப்போ டிஸ்கிரிமினேட் அதிகமா ஆகிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப பார்க்க போனீங்கன்னா லைக் திருநங்கை மத்தியில வந்து அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, ஒண்ணு யாசிக்கிறது, ஒண்ணு பாலியல் தொழில் பண்றது. இந்த ரெண்டுமே இப்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா பேசிக்கா இதுல வந்து பாலியல் தொழிலுக்கு பாதிக்கப்பட்டு HIV-யால பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ART டேப்லெட் கிடைக்கிறதுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த COVID-19 பார்க்க போனீங்கன்னா லைக் யாராவது நல்ல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான கார்ச்சஸ், ரைஸ், மல்லிகை ஜாமான் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கான தேவையான நியூட்ரிஷன் ஃபுட் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இது பார்க்க போனீங்கன்னா ஆல்ரெடி 1 month ஆயிடுச்சு. 1 month-க்கும் இப்போ கவர்மெண்ட் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க கண்டினியூஸா ஒரு 3 month-க்கான இந்த ART டேப்லெட் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் லைக் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் பாலிசின்னு பார்க்க போனீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாதாரணமாக ஒரு எல்லாமே ஒரு சராசரி மனுஷன், திருநங்கையா இருந்தாலும் லைக் பொதுமக்களா இருந்தாலும் 2 பேரும் ஒரே சராசரி மனிதர்கள் தான். ஆனா அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் தான் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அந்த இஷ்யூஸ் வரும்போது அது வந்து வெளியே கொண்டுட்டு வர முடிய முடியாது. இவ்வளவு நாள் அவங்களுடைய உடல் ரீதியான உள்ள பிரச்சனைகளே வெளியே இஷ்யூஸ்ல அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்து லைக் தொடரும்னு சொல்லும்போது
நிச்சயமா தெரியல மக்கள் என்ன பண்ண போறாங்க. ஏன்னா மக்கள் வந்து யாருமே வந்து வசதியான மக்கள் கிடையாது. எல்லாமே அன்றாட வாழ்க்கையால் அன்றாட வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் இது வந்து மே 3 அப்புறமும் இன்னும் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா லைக் என்ன பண்ண போறோம்னு எந்த ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணதும் ஒரு அளவு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்வாதாரம் இப்ப பார்க்க போனீங்கன்னா இந்த வீடு வாடகை சொல்லியிருந்தாங்க. வீடு வாடகை இல்லைக்கு கவர்மெண்ட் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆல்ரெடி கேட்க தொடங்கிட்டாங்க. நீங்க வாடகை கொடுத்தா இருங்கம்மா, இல்லாட்டா நீங்க காலி பண்ணிடுங்கம்மா அப்படின்னு சொல்றப்போ லைக் நம்ம எந்த இடத்தையும் இப்ப நிக்க முடியல. போலீஸ்காரங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்டயே போக முடிய மாட்டுது. இப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னும் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அந்த திருநங்கைகளோட உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லைக் மோஸ்ட்லி லைக் யாசிக்கப்படுறவங்க நிச்சயமா ஆல்கஹால் கொஞ்சம் எடுப்பாங்க. இப்ப அது கிடைக்காம அவங்க மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப எப்படி இவங்க சொன்னாங்க, அல்போன்சோ சொன்ன மாதிரி லைக் மென்டல் ஹெல்த் வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அவங்களுடைய பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல, வெளியே உலகத்துக்கு வர முடியாம இருக்கும்போ அவங்களோட அன்றாட ஒரு இதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாம மென்டல் இஷ்யூஸும் இருக்கும்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம எடுக்க போறோம்னு இன்னும் தெரியல. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு யார்கிட்ட உண்மையை பேசுவாங்க, அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் லைக் அது கிடைக்காத காரணத்துல அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மனவேதனையா தான் இருக்கு இப்பத்தி சிச்சுவேஷன்ஸ். அப்ப ஹெல்த் வைஸும் பார்க்கணும், பிளஸ் லைக் சைக்காட்ரிக் வைஸும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம் அன்றாட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு இன்னும் புரியாத நிலையில் தான் இப்போதைய திருநங்கை மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ நீங்கள் சொன்னது போல் வந்து இன்னும் வந்து சப்போர்ட் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயத்தில் இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்ஜிஓஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மூலமாக இன்னும் அதிகமான சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது ரொம்ப நன்றி. அடுத்தது மதிமுத்த மேம்க்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ ஆல்ரெடி வந்து எல்ஜிபிடிக்யூ சார்ந்த மக்கள் வந்து கல்லூரி பள்ளியெல்லாம் இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த லாக்டவுனால கல்லூரிகளும் சரி பள்ளிகளும் சரி எல்லாமே வந்து இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஷட் டவுன் ஆனதுனால அவங்க வந்து வீட்டிலே இருக்கிறதுக்கான சூழல் ஒன்று இருக்குது. இப்போ இவங்களுடைய கல்வி நிலை வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா போஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க இந்த டைமில் வந்து எக்கனாமிக்கலி இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பர்டன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் வந்து அவங்களுக்கு எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு ஒரு சிக்கல் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இதனால் வந்து எல்ஜிபிடிக்யூ மக்கள் தங்களுடைய படிப்பை வந்து கண்டினியூ பண்ணாமல் போகிறதுக்கான ஒரு நிலைமை வந்து உண்டாகுமா ஃப்யூச்சரில்? ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை இந்த நிலைமையை பார்த்து இது நமக்கு ஒரு படிப்பணியாக இருக்குது, அப்போ நம்ம எல்லாம் கல்வி கற்கணும் அப்படின்றதுனால என்ரோல்மெண்ட் அதிகமாக ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ தான் வந்து ஓரளவுக்கு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் திருநங்கைகளுடைய எண்ணிக்கை வந்து வந்துட்டே இருக்கு. வெளிப்படையாக வர்றதும் இருக்கு, இல்லை மறைமுகமாக திருநங்கைன்னு தெரியும் ஆனால் அப்பா அம்மா கூட இருந்துட்டு வர்றதும் இருக்கு. கோவிடுக்கு அப்புறம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, குழந்தைங்க குறிப்பாக வந்து பள்ளி 10ஆம் கிளாஸ் எழுதுறதுக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து கல்லூரியில படிப்பை முடிச்சுட்டு வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதுல 2 வகையா பார்க்கலாம். பெற்றோர்கள் படிக்க வச்ச குழந்தைங்க, இன்னொன்று வந்து திருநங்கைகள் பிச்சை எடுத்து இல்லை ஏதோ ஒரு தொழில் செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து கல்வி புகட்டுறாங்க. அந்த குழந்தைங்க தான் வல்னரபிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு இப்போ வருமானமும் இல்லைன்னா எப்படி ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. இப்போ வருமானமும் இல்லாத இந்த 2 மாசம் சூழல்ல, இந்த 3 மாசம் கோவிட் 3 மாசம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம், ஒரு உலகியல் அனுமானம். இந்த 3 மாசம் முடிச்சு அவங்க ஜூலைல கல்லூரிகள் திறக்கும்போது அந்த குழந்தைங்க என்ன மனநிலை இருக்கும், எப்படி அந்த பொருளாதார ஃபீஸ் கட்ட போறாங்க, இல்லை இந்த பரீட்சை எப்படி எழுத போறாங்க அப்படின்னு பெரிய குழப்பம் தான். பெரிய ஒரு சிக்கலான விஷயமா தான் இருக்க போகுது. ஆனா பாசிட்டிவா நான் என்ன பார்க்கறேன்னா, திருநங்கைகள் எப்போதுமே ரொம்ப ஒரு மன வலிமை உள்ளவங்க. அதனால வந்து அவங்களுடைய குழந்தைங்க இப்பதான் வந்து திருநங்கை குழந்தைகள் கண்டிப்பா அவங்க கல்லூரிக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க உழைப்பெல்லாம் போட்டு அந்த திருநங்கைகள் எப்போதும் அவங்களோட குழந்தைங்க வந்து படிப்பறிவு புகட்டல் இருந்து விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். படிப்பு நிச்சயமா தொடரும். ஒரு சில தடங்கல்கள் இருக்கலாம், ஆனா நிச்சயமா வந்து அவங்க படிப்பை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி மேம், நன்றி. சரி, அடுத்தது நம்ம
நம்ம கேள்வி வந்து மாலினி மேம் கிட்ட நம்ம போகலாம். ஸோ மாலினி மேம் உங்களுக்கு கேட்குதுங்களா? கேட்குறது நான் பேசுகிறது கேட்குதுங்களா? ஹாய். ஓகே, கேட்குதுங்களா நான் பேசுகிறது? பேசுறது கேக்குது. ஆனா நாங்க மதுத்தோழருடைய வாய்ஸ் கேட்க ரொம்ப ஆசையா இருந்தோம். அவங்க சொல்ற விஷயத்த கேட்கணும். அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, ஸோ ரைட். இப்போ நான் பேசுறது கேட்குதுங்களா? நீங்க பேசுறது கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. ஸோ மதிமுத்த மேம் ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னாக்கா, இதுக்கு அவங்களால வந்து இதுக்கான கரெக்டான பதில் வந்து என்னால் யூகிக்க முடியல அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் படிப்படியாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் என்ரோல்மெண்ட் அதிகமாகிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2 வகையாக சொன்னாங்க. பேரண்ட்ஸ் கைடன்ஸ் மூலமாக போகிறவங்க இருக்கிறாங்க, தனியாக படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் அதிகமாகிறதுக்கான ஒரு ஹோப் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் வந்து மேம் சொன்னாங்க. இப்போது உங்களுக்கான கேள்வி என்னன்னாக்கா, நான் பர்சனலாக ஒரு இங்கே நண்பர் வட்டத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வரும்போது என்னதான் வந்து எல்ஜிபிடி கியூவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் வந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே ஜாப் அவங்களுக்கு கிடைச்சா கூட அவங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. அவங்க இன்னும் வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கிங்குள்ளே தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்க வந்து அந்த யாசனை அந்த இதுக்குள்ளே தான் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. அவங்க அதுலேருந்து வெளில வர மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அதில் இன்னும் நிறையா வந்து எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க இன்னும் வெளில வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு ஜென்ரலாக பேசும்போது அவங்கக்கிட்டேருந்து இந்தமாரியான பதில் வந்து வெளிப்படுது. ஸோ அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஸோ இது வந்து இந்த கோவிட்-19க்கு அப்புறம் இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க இன்னும் அதுலேருந்து வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இல்லை இன்னும் டிக்னிஃபைடு ஒரு செக்டாருக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க, அதுக்கான ஹோப் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம்? உங்க கேக்குற கேள்வியுடைய கருத்து புரியுது. ஆனா கேக்குற விதம் கொஞ்சம் அஃபென்சிவா இருக்கு. ஏன் அப்படின்னா நாங்க லைக் என்ன சொல்றது, நிறைய கேள்விகளை சந்திக்கிறோம் வாழ்க்கை முழுக்க. கேள்விக்கு பதில் சொல்றதே எங்க வேலையா இருக்கு. ஆனா எங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க இந்த பேனலே நடத்துறீங்க, அதுவும் புரியுது. ஆனா வந்து ஒரு பொது புத்தி இருக்கு. பொது புத்தி இந்த ஸ்டீரியோ டைப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னாலே வந்து பிச்சை எடுக்கிறவங்க இல்ல வந்து லைக் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு. பிச்சை எடுக்கிறதோ செக்ஸ் ஒர்க்கிங்கோ கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு அபியூசிவ் விஷயம் கிடையாது. ஆனா இந்த ஹெட்ரோசெக்சுவல் ஹோமோபோபிக் சமூகம் ஒரு அபியூசிவ் சமூகமாவே இருக்கு. அது ரொம்ப வன்முறையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறேன். அண்ட் ஒரு சமூகத்தை பிச்சை எடுக்க தள்ளிட்டும் செக்ஸ் ஒர்க்குக்கு தள்ளிட்டும் ஏன் செக்ஸ் ஒர்க்ல இருக்காங்க, ஏன் பிச்சை எடுக்கிறாங்கிற கேள்வியை மட்டும் கேட்கறதும் ஒரு வகையான அபத்தமா தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நாம அதுக்கு என்ன மாற்று உருவாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. செக்ஸ் ஒர்க்கர் ரைட்ஸ்ல சிலர் விருப்பப்பட்டு செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, சிலர் திணிக்கப்பட்டு டிராபிகிங்ல செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அது பெட்டர் வந்து டிரான்ஸ் ஆக்டிவிஸ்ட் தோழர்கள் அது பேசுறது ரொம்ப சரியா தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப பொது புத்தியா இப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னாலே தன்னுடைய பாவடையை தூக்கி காட்டுறவங்க அப்படிங்கிற ஒரு அவங்க மேல ஒரு அதிருப்தியும் ஒரு வெறுப்பும் இருக்கு. அவங்க அறுத்த உறுப்பை காமிச்சு ஒரு போராட்ட முறையை வெளியில காட்டுறாங்க ஒரு வகையில. அது கூட உளவியலா வந்து ஒரு கோபத்தையும் ஒரு இந்த சமூகத்தின் மீதான எதிர்ப்பையும் காட்டுற முறையா நான் பாக்குறேன். அண்ட் இந்த பொது லைக் என்ன சொல்றது, இந்த ஜனங்களுக்கு வந்து டிரான்ஸ் மக்கள் சார்ந்த உளவியல் சார்ந்தும் அவங்க எமோஷனலா சந்திக்கிற போராட்டங்கள் சார்ந்தும் நிறைய தெளிவு தேவைப்படுது. அப்ப கேள்விகள் ரொம்ப தெளிவா மாறும்னு நினைக்கிறேன். என்னோட பெட்டர் சீதா தோழரும் மதுமிதா தோழரும் இதை சொல்றது ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்லுது. ஏன்னா நானும் டிரான்ஸ் கம்யூனிட்டி தான், ஐம் ஜெண்டர் ஃப்ளூயிட். ஆனா லைக் என்ன சொல்றது, என்னை விட இன்னும் மோசமா டிரான்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிற மத்த தோழர்கள் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க.
ஓகே மாலினி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி உங்களை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருந்தாலும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய மற்ற பேனலிஸ்ட்டை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்காக நான் சாரி சொல்கிறேன் நான். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன், சரியான புரிதல் இல்லை. ஆனா நம்ம இனி வர்ற பேனல்ல நம்ம அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நாங்களும் ரொம்ப ஹாப்பியா அதை அணுகுவோம். கண்டிப்பா மாலினி. ஸோ அடுத்த கேள்வி வந்து நம்ம அல்ஃபோன்சா மேம் கிட்ட நம்ம போகலான்னு பார்க்குறேன் நான். ஸோ இல்ல ஃப்ரான்சிஸ், இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேம், நீங்க சொல்லலாம். ஓகே, இப்ப மாலினி தோழர் சொல்ற மாதிரி நிச்சயமாக சமுதாயத்தோட கண்ணோட்டம் வந்து யாருமே இப்ப வந்து ஒரு திருநங்கைன்றவங்க யாரும் யாசிக்கிறதோ இல்ல பாலியல் தொழில் செய்யணும் யாருமே ஆசைப்படல. பேசிக்கா ஒண்ணு சமுதாயத்துல பெத்தவங்க ஒதுக்குறதுக்கு அப்புறம் எங்க வர்றது அன்றாட பிரெட்டுக்காக என்ன பண்ணதுன்னு முயற்சிட்டு இருக்கும் போதுதான் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நமக்கு இல்லாட்டாலும் நம்மளை தூண்டி விடுறாங்க. பாலியல் தொழில் நம்மளை எதிர்க்கிறாங்க. இல்ல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கூட போய் சேருமோ அவங்க கூட யாசிக்க போயிட்டு இருக்கோம். நிச்சயமா திருநங்கை மத்தியில எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் இருக்கு. ஓகேவா? இப்ப பார்க்க போனீங்கன்னா மதுமிதா தோழர் வந்து லைக் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஹெச்ஆர்ல உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு தெரியும். இப்ப நான் வந்து பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல அவன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஹெச்ஆர் கிட்ட போய் நம்ம பேசும்போது நம்மளோட கேள்விகளுக்கு அவங்க இது பண்றதே கிடையாது, ஒரு ஆன்சரே பண்றது கிடையாது. இதே வந்து ஒரு நார்மல் பீப்புள் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப லைக் நாங்களும் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எங்கள் தகுதிக்கான ஒரு மரியாதை கிடைக்காத காரணத்தினாலதான் லைக் அங்க யாருமே ஸ்டிக் ஆக மாட்டோம். ஒண்ணுமே கிடையாது. இப்ப பேசிக்கா இப்ப இந்த COVID-19 இருந்து ஒரு நாள் சேலரி கட் பண்ணாங்க, யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு சைன் போடல. நான் வந்து லைக் என்னோட சேலரியும் பிளஸ் எனக்கு தெரிஞ்ச சில NGO CBOs எல்லாத்தையுமே வாங்கி நான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அப்ப நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு நீங்க ஏன் என்ன ஒரு வார்த்தை கேட்கலன்னா எங்களுக்கு அது கேட்க வேண்டிய அதிகாரமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை வந்து வேற யாரும் கேட்க மாட்டாங்க. பட் நான் பண்ணியிருக்கேன், நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என் கம்யூனிட்டிக்காக. லைக் எனக்காக அந்த ஒரு நாள் சேலரி கொடுத்தா இன்னும் நான் என்னோட கம்யூனிட்டி நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்க வந்து அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்த பார்க்க போனீங்கன்னா ஒரு திருநங்கையா போயிட்டு அந்த இடத்த கேட்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை கிடைக்க வேண்டிய அந்த கேள்விக்கான பதில்கள் கிடைக்காத போது யாருக்குமே வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யணும் ஆசையே கிடையாது. இப்ப மாலினி சொன்ன மாதிரி இப்ப ரோட்ல போறோம், லைக் யாருமே யாரையும் சீண்டாம எதுவுமே பண்ண போறது கிடையாது. இப்ப நாங்க யாசிக்க போறோமோ லைக் எங்கேயா போய் நிற்கும்போது யாராவது சீண்டும் போதுதான் நீ என்ன ஆம்பளையா, நீ என்ன பொம்பளை தானே, ஆம்பளை தானே, அப்படிதான் வந்து லைக் எங்களுடைய அந்த உயிர் நாடிய அறுத்து போட்ட உயிர் நாடியே நான் பாருடா நான் பெண்ணா மாறி இருக்கேன்னு சொல்ற வேதனைகளோட அவ்வளவு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப எங்கேயுமே எல்லா இடத்துக்கும் எல்லா திருநங்கை மத்தியிலும் இல்ல LGBT குரூப்புக்கும் எல்லா தகுதிகளும் இருக்கு. ஆனா தகுதிகளுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்போ இல்ல வேலை வாய்ப்பு கிடைத்த இடத்த அங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காத காரணத்தினால திருநங்கைகள் எந்த இடத்தையுமே செட் ஆக முடிய மாட்டுது. வேற ஒண்ணுமே கிடையாது. யாருமே யாசிக்கணும் பாலியல் தான் இருக்கணும்னு கிடையாது. இப்போதைக்கு நல்ல எஜுகேஷன் இருக்கு, நல்ல நாலேஜபிள் இருக்கு, நல்ல திறமைகள் இருக்கு மக்கள் மத்தியில. பட் இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கான பொது ஜனத்துக்கிட்ட இல்ல சொல்லும்போது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலதான் திரும்பவும் இந்த COVID-19 முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருநங்கை மத்தியில என்ன மாதிரி அபாசம் இருக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க 3 மாசமா அவங்களோட வாழ்வாதாரத்தை நிறுத்தி வச்சுட்டு இப்ப திருப்பி நாளைக்கு அவங்க போகும்போது இருக்கிற பொதுமக்கள் மத்தியில இவங்க எவ்வளவு பிரச்சனைகள் உருவாக போகுதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா லைக் எல்லா கடைக்காரங்களும் லைக் இதுவும் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட திருநங்கை மத்தியிலும் லைக் அவங்களும் யாசிக்க போகாம அவங்க அன்றாட வாழ்க்கை அப்படியே அமைதியா இருந்துட்டு இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் இப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கும் திருநங்கைக்கும் உள்ள பிரச்சனைகள் என்னவா ஆகும்னு சொல்லி ஒரு பயமாவே இருக்கு. ஏன்னா அவங்களோட ஆதங்கம் இவங்க பேசும்போது லைக் அவங்க பேசும்போது அங்க என்ன இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி யோசிக்க வேண்டியது நிலைமையா இருக்கு. அதனால திருநங்கைகளுக்கு எல்லா திறமைகளும் இருக்கு. ஆனா திறமைகளை வந்து தகுந்த மாதிரி லைக் போற இடத்த மரியாதை கிடைக்காத காரணத்தினால அங்க ஸ்டிக் ஆக மாட்டுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை பிரான்சிஸ். நன்றி மேம், நன்றி. ஸோ அடுத்ததாக நம்ம கேட்க போகிற கேள்வி வந்து அல்ஃபான்சோ மேமுக்கு. ஒரே நிமிஷம் பிரான்சிஸ், நான் ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். ஓகே. நீங்க நிறைய சொல்லும்போது அந்த திருநங்கைகள் வந்து சமூகத்துல வரும்பொழுது தவறான ஒழுங்கினமான
ஒழுங்கினமான செயல்களான துணி தூக்குறாங்க அப்படிலாம் சொன்னீங்க. நிறைய நேரங்கள்ல உணர்ச்சி வயப்பட்டு சகோதரி சொன்ன மாதிரி நீ வந்து ஆம்பளையா நீ பொம்பளையா அப்படின்னு அவங்களை சீண்டும் போதுதான் அவங்க பிறப்புறுப்பை காமிச்சு அவங்களுடைய பெண்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாங்க. அந்த மாதிரி சூழல்ல மட்டும்தான் அது நடக்குதே தவிர பொதுப்படையா திருநங்கைகள் அந்த மாதிரி ஒரு சமூக அவலமான விஷயங்கள்ல ஈடுபடுறது கிடையாது. திருநங்கை சமூகத்துல இந்த 5 ஆண்டுகள்ல ஏகப்பட்ட மாற்றங்கள், நிறைய ஒழுக்கக்கூறு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க வரக்கூடிய இளம் படிச்ச திருநங்கைகள் இந்த வழிகாட்டப்பட வேண்டிய இளம் தலைமுறை திருநங்கைகளுக்கு நிறைய அறிவுரைகள் கொடுக்குறாங்க, நிறைய வழிகாட்டுதல் செய்யறாங்க. இதனால அவங்க நடத்தையில நிறைய மாற்றம் இந்த 5 ஆண்டுல நடந்துட்டு இருக்கு. ஸோ நிகழ்காலத்தை பார்க்கணுமே தவிர பழசுல எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒரு 1000த்துல ஒருத்தர் பண்ண தவற வந்து எல்லாரும் அது மாதிரி செய்வாங்க அப்படின்னு பொதுப்படையா அந்த மாதிரி பேச வேண்டாம். நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அல்ஃபோன்சா மேம், உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ ஓகே. ஸோ மேம் இருக்காங்களான்னு தெரியல. ஹலோ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. Sorry, I was a mistake. Yeah. ஓகே மேம், ஆக்சுவலி உங்களுக்கான கேள்வி என்னன்னாக்கா, லைக் how life and livelihood would like for LGBTQ community during and after lockdown period. ஸோ LGBTQ கம்யூனிட்டியோடைய லைவ்லிஹுட், அவங்களுடைய லைஃப்பும் வந்து போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? I think with the concerns. Yeah. Hello. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது, நீங்க கொஞ்சம் தமிழ்ல நீங்க சொல்ற விஷயம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எனக்கு புரியும், நானும் அதை எடுத்துப்பேன், சப்போர்ட்டா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் மாலினி. ஆக்சுவலி எனக்கு தமிழ் பேச முடியும், பட் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும், கொஞ்சம் ரெஸ்பெக்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதனால தான் ஐ அவாய்டட் யூசிங் தமிழ். பட் இஃப் யூ வாண்டட் ஐ கேன் யூஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மிக்ஸ், இஃப் தட் இஸ் ஓகே. இங்கிலீஷ்ல பேசினா கூட எனக்கு ஓகே தான். ஓகே, நான் ட்ரை பண்றேன், கண்டிப்பா ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃப்ரான்சிஸ், உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா, இட்ஸ் லைக் ஆல்ரெடி ஷீதல், மாலினி அண்ட் மதுமிதா ஹேஸ் told the livelihood பிரச்சனைகளை பத்தியும் அவங்களோட ஜாப் விஷயமாவும் லாட் ஆஃப் கன்சர்ன்ஸ் இப்பவும் இருக்கு, இதுக்கப்புறமும் இருக்கலாம். And education plays a major role in it. And அது not only கோவிட்னால மட்டும் இல்ல, even before that education problems இருக்கு. And it all start with there is something called heteronormative curriculum. அதாவது ஏன்னா நம்ம only the society's male and female concept is what is largely accepted. மற்ற ஒரு different from it, இதுல இருந்து இந்த நார்மல் இருந்து டிஃப்ரெண்டா இன்னொரு சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்றதுக்கு இன்னும் சொசைட்டி லார்ஜ்லி தயார் ஆகல. ஒரு அளவுக்கு வந்திருக்க. ஈவன் law is supporting the transgender community or the LGBTQ community with regard to that. இருந்தாலும் கூடி still they face a lot of problem. So இந்த heteronormative curriculumனால என்ன ஆகும்னா, இந்த homophobia in the society increases, bullying increases. ஸ்கூல்ல bullying, drop out ஆகிறதுக்கு இது எல்லாம் காரணம். lack of family support increases. So family is the basic place where everything starts with. So அந்த ஃபேமிலியிலே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம அவங்க பேரண்ட்ஸே அவங்கள வீட்டுல இருந்து துரத்தி விடுறதுன்னா, that is the most dangerous thing, and that is the thing that அவங்க லைஃபுக்கு ஆன பேஸே they are losing it there. So அதுக்கப்புறம் they are getting into the community without having proper education. The community அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் they are as far as I understand they are trying their best to if possible to educate. Otherwise they will have to go with the community and go on with their traditional jobs, which we largely or we generalize as begging and sex work. But it again generalized statements as somebody was mentioning before. Not all transgenders or not all LGBTQ community are beggars or sex workers. And there are a lot of people, நிறைய பேர் இருக்காங்க who are well educated and who are well behaved.
ஸோ அது people are not realizing, and largely நம்ம generalize பண்றாங்க. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணா it is a big black mark to the whole community. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி acceptance largely வந்து தான் ஆகணும். So with that acceptance, I think there can be a lot of change with regard to the work wise, like Sheetal was rightly mentioning. Even though they will be given some work, again, even at the workplace, they will be discriminated. அவங்க ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு கூட people are finding it difficult. So அந்த மாதிரி situations மாறினா தான் there can be improvement. But still நிறைய பேர் இருக்காங்க who are having good education, who are studying for becoming lawyers, becoming police personnels. So அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. And I don't think இவங்க எல்லாருமே இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி who are behaving, I mean behavior wise they are very bad in the society, அப்படி சொல்லவே முடியாது. And from my personal experience, if I say about my interaction with என்னோட எல்ஜிபிடி கம்யூனிட்டி இருக்கிற இன்டராக்ஷன் வச்சுட்டு இவ்வளோ மேபி ஒரு 7-8 years interaction, I can say with conviction that I didn't have even a single negative experience with them. Not even a single negative experience. So they were very supportive and very cooperative. Though நாங்க as like மாலினி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றதுக்கே தான் அவங்க இருக்காங்க. நான் கூட ஒரு ரிசர்ச்சரா தான் அவங்கக்கிட்ட போயிருக்காங்க. Still they were very tolerant with me. And அதனால தான் இப்போ நான் உட்கார்ந்து I'm able to talk to you about this. So livelihood பார்த்த வரைக்கும், so in the acceptance is very very important with regard to their acceptance. I mean with regard to their livelihood and job aspects, work aspects as well. Alfonso, yeah. கம்யூனிட்டி சார்பில் ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது கேள்வி கூட இல்ல, ஒரு சப்போர்ட்டிவ் கொஸ்டின். இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர் லெஸ்பியன்னாலே ஒரு 18-30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான்ட்டு ஒரு பெரும்பான்மையான மனப்பாக்கு இருக்குல்ல. அது வயசானவங்களா இருக்கட்டும், இல்ல இப்பதான் கம்மிங் அவுட் ஆகுற யங் டீன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு வகையான இந்த மாதிரி கோவிட் டைம்ல தனிமைப்படுத்தப்படுதல், குடும்பங்களுக்குள்ள தனிமைப்படுத்தப்படுதலா இருக்கு. சிலர் குடும்பத்துல இருந்து வெளியில வந்து தனிமைப்படுத்தப்படுதல், இந்த மாதிரியான பேனிக் அட்டாக், இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ், இதை எப்படி கோப்பிங் அப் பண்ணலாம்? ஏன்னா இன்னைக்கு டைட்டிலே ஹோப் அண்ட் சேலஞ்ச் தான். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. Actually, the basic thing, if you ask me, இப்போ இருக்கிற situationல what you can do is to support each other. And through like online technology, like online I mean phone ஆகட்டும், WhatsApp chats ஆகட்டும், so through conversation supporting each other is very very, because they cannot, அவங்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து வீட்ல இருந்து வெளியே வர்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஒரு வர்ச்சுவல் சப்போர்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தோ யூ திங்க் தட் அதனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கலாம், பட் நம்மளை கேட்கறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்கங்கிறது இட் இஸ் a big relief. So I think community among yourself, you can support each other that way. அது இல்லாம பார்த்தோன்னா நம்ம நிறைய டென்ஷன் ஆகலாம், நிறைய ஆன்ஷியஸ் ஆகலாம், ஸ்ட்ரெஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ், லைக் மேபி டீப் பிரீத்திங் இஸ் ஒன் டெக்னிக். லைக் நம்ம பிரீத்திங் இன் டேக்கிங் பிரீத் இன் அண்ட் பிரீதிங் அவுட், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா. I mean you can learn about all these things, even if you Google it you can understand about. We call it actually grounding techniques in large terms, like small aspects like this. It can be breathing technique, it can be like maybe like if you feel that you are too much, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்காங்க, என்னால் எடுக்க முடியல அப்படின்னு தோணும் போது, maybe to bring to you to the normal, maybe a hot or cold shower can be of help. So in the grounding techniques எல்லாமே நம்மளோட சென்சஸே இந்த ஒரு இதுலேருந்து இந்த நம்மளோட ஒரு நார்மல் ஃபேஸுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு தான். இந்த மாதிரி சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு which you can follow. But first and foremost, current situationல be supportive to each other
verbally and be available to each other. ஸோ எல்லோருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் இன்னொருத்தவங்கள லிசன் பண்றதுக்கான அந்த ஒரு மனசு அது ரொம்ப முக்கியம். அண்ட் அவைலபிலிட்டி அதுவும் ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர். எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நீங்க சொன்னது, எப்படி நம்ம அந்த டைம்ல ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே. ஆனா இருந்தாலுமே அந்த டைம் நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும், ஆங்ஸியஸா இருக்கும். அடுத்தவங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கறது கூட சில நேரங்கள்ல நம்மளால முடியாது. லைக் மத்தவங்க மேல ஹோப்லெஸ் இருக்கும். ஆமா, அது ட்ரூ. அந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி குக்கிங்கோ, ஷவர், எனக்கு வந்து வெங்காயம் வெட்டுறதோ கேரட் வெட்டுறதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்தது. அப்சல்யூட்லி. ஆனா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்னதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் ஐ ஆஸ்க் யூ டு டூ திஸ், யூ டாக் டு சம்ஒன், மேபி யூ வில் நாட் பி ஹாப்பி டூயிங் தட். பட் இன்னும் ஒரு விஷயம், நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அதுவும் இஸ் ஹி ஆர் ஷீ அவங்க ரைட்டான பர்சனா, என்னை அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா, ஏன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசினாதான் பிரயோஜனம் இருக்கு. ஸோ சும்மா நீங்க யாரை வேணாலும் கூப்பிட்டு பேசுறது அது முடியாது, அது கஷ்டமான விஷயம்தான். அண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமான விஷயம்தான். தேங்க்ஸ். யா, தேங்க்யூ மாலினி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ அல்ஃபோன்சா மேம் அண்ட் மாலினி மேம். ஸோ மென்டல் ஹெல்த் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கு. ஸோ மேபி மாலினி மேம்க்கு உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி வந்து மதிமுத்தை மேம்க்கு கேட்கணும்னு பார்க்குறோம். என்னன்னாக்கா ஆஸ் அ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனலாக வந்து என்ன மாதிரியான ஸ்கில் செட்லாம் வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி பீப்புள் வந்து இன்னும் வந்து நிறைய வளர்த்துக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வந்து இவங்க வளர்த்துக்கணும். மேபி இந்த லாக்டவுன் பீரியடை ஆக்சஸ் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு ஆக்சஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இந்த பீரியடுக்குள்ளே, இல்லை ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தி ஸ்கில்ஸ்? நான் வந்து இந்த கோவிட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து குழந்தைகள் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை கல்லூரி முடிச்சுட்டு வேலைவாய்ப்பை எதிர்நோக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி மக்களாக இருக்கட்டும், நான் வந்து இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா இந்த முழு ஊரடங்கு இல்லை முழு இந்த உலகமே அடங்கு, என் நாடு அடங்கு, உலக அடங்குன்னு சொல்லலாம், எல்லாமே ஷெடியூலில் இருக்கும்போது வீட்டில் கம்ப்ளீட்டாக லாக்டவுன், நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வேலைவாய்ப்பை எடுத்து வைக்கக்கூடிய இந்த திருநங்கைகள் அவங்க பள்ளி முடிச்சுட்டு போகிறாங்களா, காலேஜ் முடிச்சுட்டு போகிறாங்களா, பார்ட் டைம்ல பண்ண போகிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. அது போகிறவங்க இப்போ நம்ம வேலைவாய்ப்புகளுக்காக அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன தடங்களை நிற்கிது, அதே தான் இப்போ இருக்கு. அது வந்து பேசிக்கலி வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நல்ல ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஒரு ரிட்டன் இங்கிலீஷ், அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கு. பேசிக்கலா ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு நீட்டாக ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ், ஒரு நல்ல அழகாக எழுதுறதுக்கு, ஒரு நல்ல தொகுத்து ஒரு எக்ஸல்ல போட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றதுக்கு சின்ன சின்ன பேசிக் எட்டிகெட்ஸ், ஆஃபீஸ் எட்டிகெட்ஸ், இது எல்லாமே யூடியூப்ல நிறைய உங்களுக்கு சேனல்ல ஃப்ரீயா அவைலபிள். ஏன்னா வெளியில வர முடியாது யாருமே. அதே மாதிரி உங்களை மாதிரி விர்ச்சுவல் லேர்னிங் மோட் நிறையவே இருக்கு. அவங்ககிட்டயும் கேட்டுட்டு அந்த பர்டிகுலர் எந்த துறையில அவங்க போறாங்களோ அந்த துறை சார்ந்த பயிற்சிகளையும் அந்த ட்ரைனிங்கையும் ஃப்ரீயா ஆன்லைன்ல நிறைய நிறுவனங்கள் ஃப்ரீயாவே தராங்க. அது எல்லாமே இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் இருக்கும். திருநங்கைகிட்டயும் எனக்கு தெரிஞ்சு 99 திருநங்கை கிட்ட கண்டிப்பா வந்து ஸ்மார்ட் போன் இருக்கு, நெட் ஆக்சஸ் கண்டிப்பா இருக்கு. அதனால இது ஒரு நல்ல அழகான ஒரு களம். இந்த ஓய்வு நேரத்தை இன்னும் 3 மாதங்கள் இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தை கண்டிப்பா அவங்களுடைய வேலைவாய்ப்பு சார்ந்த திறன் சார்ந்த விஷயங்களுக்கும் அவங்க அலுவல் சார்ந்த விஷயங்களா இருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஆங்கில பயிற்சியும் தெளிவா நிதானமா நல்லா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அதை அழகா வடிவமைக்கிறதுக்கும் உள்ள பயிற்சிகள் எடுத்துக்கலாம். இன்னும் நான் சொன்ன மாதிரி ஸ்கில் பேஸ்ட் என்ன பயிற்சிக்கு போறாங்களோ அது சார்ந்த ஒரு கோடிங்கா இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதுவும் அவங்க இப்பவே மேற்கொண்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா இந்த கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம் நல்லாவே. அவங்க எல்லாமே உங்களுக்கு கூகுள்ல ஃப்ரீயாவே உங்களுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு சார்ந்த விஷயங்களை மேம்படுத்திக்கிறது. அது எல்லாமே இப்ப பண்ணி வந்தாங்கன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சு அவங்க அந்த தேர்வுகளை வெற்றிகரமா எழுதி தேர்வுக்கும் தயார் பண்ணணும். ஏன்னா இது மன உளைச்சலே நான் உட்காந்துட்டேன்னு மாணவர்கள் உட்கார முடியாது. கண்டிப்பா அவங்க தேர்வை எதிர்நோக்கி தான் ஆகணும். கல்வியாண்டு வந்த பிறகு தமிழக அமைச்சர் கல்வியாண்டு முடிச்ச பிறகு முதல்ல தேர்வுக்கு அப்புறம் தான் அடுத்த
வருடம்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேர்வுகள் நடக்கும். முடிச்சிட்ட பிறகு இந்த பயிற்சியும், இந்த திறன்களும், இந்த திறமையும், இந்த பொறுமையும், இந்த நிதானமும், அந்த கல்வி மதிப்பெண்ணும் சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய எல்ஜிபிடி மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த கோவிட் மனுஷனா மாற்றக்கூடிய ஒரு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் மனிதத்தன்மையோட வெளியில வருவாங்கன்னு நம்புறேன். ரொம்ப எதிர்பார்ப்போட நம்புறேன். இந்த கோவிட் நிறைய மனுஷங்களை மாத்திட்டே இருக்குன்னு. கண்டிப்பா 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 மேம். இதுக்கான இதோட வே ஃபார்வர்டா என்ன நினைக்கிறேன், லைக் இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நான் கேட்கணும்னு நான் பாக்குறேன். பேச்சு திறமையும் தாண்டி வேற என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸ்க்கு இங்க வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு பார்க்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக போகலாமே நான் யோசித்தேன். போலாம் கண்டிப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம், ஒரு குழந்தை வந்து ஒரு எல்ஜிபிடி குழந்தை வந்து ஒரு பிகாம் முடிக்க போறாங்க. அவங்களுடைய 6வது செமஸ்டர் எழுத போறாங்க. கையில ஆஃபர் இருக்கு, இல்ல கையில ஆஃபர் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு 3 மாசம் டைம் இருக்கு. அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்க ஏற்கனவே பேசிக்ஸ் ஆஃப் லாவோ, அக்கௌண்டன்சியோ, உள்ள மேனேஜ்மெண்ட்டோ, கார்பரேட் லாஸோ எல்லாமே அந்த குழந்தை படிச்சு வச்சிருக்கும். இப்போ போகும்போது அவங்க அந்த நிறுவனத்துல ஒரு சிஸ்டம் கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு டேலி தேவைப்படும். ஸோ இப்போ ஆன்லைன் டேலி எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. பார்ஷியல் ஃபீஸ் எல்லாம் கூட இருக்கு, ஃபீஸ் கன்செஷன் தராங்க, விர்ச்சுவல் மூட்ல கொடுத்துடுறாங்க. டேலி சர்டிபிகேட் எல்லாம் ட்ரைனிங்லாம் நம்ம விர்ச்சுவலாவே படிச்சிடலாம். அப்ப அந்த மாதிரி போகக்கூடிய குழந்தைங்க டேலியை கண்டிப்பாக வந்து எடுத்துட்டு போகலாம். அடுத்தது மேற்படிப்பு போகக்கூடிய குழந்தைங்களுக்கோ இல்ல மேலாண்மை சார்ந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ட்ரெயினி மேனேஜரோ அவங்க எல்லாம் போகக்கூடிய குழந்தைங்க, இல்ல ஹெச்ஆர் எங்களை மாதிரி வரக்கூடிய ட்ரெயினி ஹெச்ஆர், பிபிஏ முடிச்சுட்டு ட்ரெயினி ஹெச்ஆர்லாம் வந்துருது குழந்தைங்க, அவங்க கண்டிப்பா வந்து ஒரு குரூப் டிஸ்கஷனுக்குள்ள கண்டிப்பா போவாங்க. அது எப்படி வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு எல்லாரும் அழகா வந்து பேசுறது, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் கூட யூடியூப்ல உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்க அந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் மூலமா அதை கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணிக்கலாம். ஈவன் விர்ச்சுவல் இது மாதிரி வந்து ஜூம் மீட்டிங் மூலமா கூட அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணிட்டு அந்த எல்ஜிபிடி மக்களுக்குள்ளே கூட இப்ப கம்யூனிட்டி வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்குது, வெளியில சொசைட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டி மக்களுக்குள்ள கூட ஒரு அழகா ஜூம் மீட்டிங் நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் எப்படி சமாளிச்சேன், இதை நீ எப்படி சமாளிக்கலாம், உனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, எப்படி படிக்கிறது, நான் வீட்லயே இருக்கேன், வீட்டுல இருக்கும்போது எல்லாரும் என்ன பார்க்க போறாங்க, என் பிரச்சனை இன்னும் பெருசா தான் இருக்கும், அப்ப எனக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் கூட எனக்கு ஏற்படலாம், அப்படின்னா என்ன எப்படி சமாளிச்சேன், வீட்டுல இருக்கக்கூடிய அடக்குமுறை இல்ல ஒடுக்குமுறை இதெல்லாம் எப்படி சமாளிச்சேன், நீ எப்படி சமாளிச்ச, நீ எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு எல்ஜிபிடி மக்கள் ஒரு சின்ன ஒரு அழகா ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுட்டு இது அழகா ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நாள் எப்படி நல்லா போச்சு, இன்னைக்கு பயனுள்ள முறை நீ செலவழிச்சியா, அந்த திறன் வேணுமா என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு சொல்லி தரேன். டைப்பிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃப்ரீ ஆன்லைன் டைப்பிங் போர்டு நிறையவே இருக்கு, அது அழகா லேர்ன் பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எக்ஸல் இல்லாம யாரும் எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸல் டெஸ்ட் வச்சு எடுக்கிறோம் ஃபுல்லா, அது எல்லாமே என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு யூபிள் இருக்கு. ஈவன் நம்ம ஆன்லைன் கூட நாலேஜ் ஷேரிங் பேசிஸ்ல கூட ஒரு எல்ஜிபிடி மக்கள் இன்னொரு எல்ஜிபிடி மக்களுக்கு நாலேஜ் ஷேரிங்ல கூட நிறைய விஷயங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். எஸ்பெஷலி ஸ்கில் பேஸ்டு இருக்கும் பட்சத்துல அதுவும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அது என்ன பணிக்கு அவங்க போறாங்க அந்த பேஸ்டா எடுக்கலாம். ஈவன் நிறைய பாத்தீங்கன்னா இந்த விஸ்காம் திறனைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்ப வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. அந்த கோவிட் பத்தி உள்ள வீடியோ எல்லாம் தொகுத்து பிக்சர் எல்லாம் போட்டு ஒரு பாட்டா போட்டு கூட நீங்க நிறைய புதுதல் பேர்ல பாத்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டினா அந்த மாதிரி கூட சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பிட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்து ஃப்ரீலான்சிங் மாதிரி கூட நிறைய திறனைகள் பண்றாங்க. சோ அதெல்லாம் கூட நீங்க எடுத்து பண்ணலாம். எல்ஜிபிடி மக்கள் ரொம்ப நாலேஜபிள் அண்ட் எல்ஜிபிடி மக்கள் எப்போதுமே ரொம்ப கிரியேட்டிவான மக்கள். அதனால அவங்களோட கிரியேட்டிவிட்டியில இப்படி ஷேரிங் மூலமா எல்ஜிபிடி மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணலாம். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அருமையான இன்புட்டாக இருந்துச்சு மேம். ஆக்சுவலாக பியர் லேர்னிங்கான ஒரு ஸ்பேஸை அவங்க ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொன்னதை நான் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வர்ச்சுவலாகவும் சரி, லைக் கூட பக்கத்தில் இருந்தாலும் சரி, பியர் லேர்னிங் மூலமாக வந்து எக்ஸ்சேஞ்சிங் ஸ்கில்ஸ், எக்ஸ்சேஞ்சிங் கிரியேட்டிவிட்டிக்கான அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்ல ஒரு இன்புட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி மேம். நம்ம அடுத்தது ஷீதல் மேம் கிட்ட ஒரு கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஷீதல் மேம் லைனில் இருக்கீங்களா? லைனில் இருக்கேன். ஓகே மேம். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரியான டாப் 3 ரிக்குவயர்மெண்ட் தேவைன்னாக்கா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ, அதாவது இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அண்ட் போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட் கிட்ட இருந்து ஒன்று. அடுத்தது இன்னொரு அடிஷ்னலாக வந்து கவர்மெண்ட்டையும் தாண்டி என்ஜிஓஸ், மற்ற அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதர் சப்போர்ட்டிங் பீப்புள் கிட்ட இருந்து எல்ஜிபிடி கியூக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து டாப் 3 சப்போர்ட் இப்போ, அதுக்கப்புறம் போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சப்போர்ட், அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்?
பேசிக்கா இப்ப கவர்மெண்ட்னு பார்க்க போனீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டும் டிஃப்ரெண்ட் வைஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடுன்னு பார்க்க போனீங்கன்னா அதுக்கான டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு இருக்கிறதால ஓகே. இப்ப அதுவே லைக் ஒவ்வொரு எல்லா ஸ்டேட்லுமே கிடையாது. இப்ப பேசிக்கா நம்ம பாண்டிச்சேரியில பார்த்தோம்னா அது கிடையவே கிடையாது. அதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். பட் கவர்மெண்ட் கிட்ட பேசிக்கா என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு அடிப்படை என்ன ஒரு திருநங்கைகளுக்கு என்ன தேவைப்படும், இல்லை எல்ஜிபிடி குரூப்க்கு என்ன தேவைப்படும். இப்போ பார்க்க போனீங்கன்னா முந்தானத்துக்கும் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாபுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரும் கூட இருக்காங்க. அந்த காலமும் சேர்த்து லைக் இனிமேட்டு அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போட்டுட்டு போகணும். எல்லா ஸ்டேட்லும் அதை கவர் பண்ணணும். பட் அதை வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு படிச்சுட்டு இருக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு என்னன்னா இப்போதைக்கு இந்த COVID-19 பார்க்க போனீங்கன்னா ஓகே அவங்களுக்கு தேவையான ஹெல்த் இஷ்யூஸ் ப்ளஸ் டெய்லி வேஜஸ் இதுதான் இப்போ பண்ண முடியும். ஆனால் இதுக்கு அப்புறம் இப்போ மதுமிதா சொன்ன மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு 3 months வந்து பார்க்க போனீங்கன்னா நிச்சயமா மனுஷன் புரிஞ்சிக்கிற ஒரு நேரமாவே இருக்கு. இவ்வளோ காலம் எல்லாமே டெக்னாலஜி லைக் இல்லை சோஷியல் மீடியா அப்படிதான் போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்க்க போனா மனுஷனா புரிஞ்சிக்கிற ஒரு சமயம் இரும்போ இந்த டைம் இந்த ஒரு 3 monthsல கவர்மெண்ட்டும் ஒரு எல்ஜிபிடி குரூப்பை வந்து புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 3 monthsல நிச்சயமாக ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்க போகுது. மதுமிதா சொன்ன மாதிரி லைக் ஒரு ஆளை ஈஸியா வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப தனிநபரா இருக்கிறது யாரா இருப்பாங்க, சிங்கிள் பர்சனா ஒன்னு எல்ஜிபிடி குரூப்ல யாராவது ஒரு சிங்கிள் பர்சனா இருப்பாங்க. பிகாஸ் தே டோன்ட் ரெகக்னைஸ் தம் வாட் தே ஆர். அப்ப அவங்களுக்கு வந்து லைக் அடுத்த கண்டினியூஸ் ஆஃப்டர் இந்த 3 months அப்புறம் இந்த இலக்கு மக்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் மூலியமா ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அடுத்த 3 months. ஆனா இந்த 3 months இப்ப இந்த லாக்டவுன் டைம்ல நிச்சயமா என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் அவங்களுக்கு இருக்குன்னு கொஞ்சம் அது நோட் பண்ணணும் கவர்மெண்ட். இல்லை சோஷியல் வெல்ஃபேர் போர்டோ அவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி இவங்களுக்கு என்ன தேவைகள் இன்னைக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துட்டாங்க, காய்கறி கொடுத்தாங்க, ஓகே ஆல்ரெடி 2 weeks முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்தது என்ன பண்ண போறோம்? அதே எல்லா மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா அவங்களுக்கு தேவையானது ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு சராசரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எல்லா ஓபிடியுமே க்ளோஸ்டு. டெலிவரிக்கு போனா கூட லைக் நாங்க கால் பண்ணுங்க நாங்க வரலான்னு சொல்றோம், இல்லை நாங்க ஆம்புலன்ஸ் அனுப்புறோம், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாள் எல்லா இடத்துலையுமே எல்லா திருநங்கைகளுமே எல்லா இடத்துலையும் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு ஓப்பனா அவங்களோட இஷ்யூ சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல நிச்சயமா ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியாம அவங்களோட கை வைத்தியங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த COVID-19 இந்த க்ளோஸ் டவுன் டைம்ல சராசரியான எல்ஜிபிடி மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள், ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களோட ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு பாதுகாப்பு, நிச்சயமா பாதுகாப்பு, ஓகேவா? லைக் அக்கம் பக்கம்லாம் வந்து லைக் ரொம்ப இது காலி பண்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க இருக்கிறதால தான் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து அவங்க கோட் பண்ணிட்டு அடுத்த கண்டினியூஸ் லைக் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இதெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு நமக்கு தெரியப்பட்டது, இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி அவங்களுக்கு அவங்க லைஃப்பை வந்து நம்ம கொண்டுட்டு போறதுக்காக அரசாங்கம் எல்லா இடத்துக்கும் வந்து முன்னுதாரணமா வந்து லைக் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அப்பதான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு நிச்சயமாக டெக்னாலஜியா வாழ்ந்துட்டு இருந்தது இப்போ வந்து மனுஷன் புரிதலுக்காக வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா புரிதல் பார்க்க போனீங்கன்னா இப்ப அக்கம் பக்கம் ரொம்ப இடத்து வந்து ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா திருநங்கைகள் வந்து யாருமே பெரிய பெரிய வீட்டுல இல்ல ஒரு குடிசையான வீட்டுல இருக்கும்போது அக்கம் பக்கம் டெய்லி பார்க்க, ஏன்னா இவங்க காலையில போயிடுவாங்க சாயங்காலம் தான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளேயே பூட்டி இருக்கும்போது லைக் அவங்களோட உணர்வுகளை அவங்களோட சத்தங்களை வெளியே கேட்கும்போது அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா இந்தியா ஃபுல்லா தான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ல வாரியம் இருக்கிறதால எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு திருநங்கை மத்தியில ஒரு இது கிடைக்குது. ஆனா இப்ப அபோவ் பார்க்க போனீங்கன்னா மேல வரையும் போனீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து வாரியம் கிடையாது. இது சோசியல் வெல்ஃபேர் போர்டு எதுவுமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த 3 months அப்புறம் ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி ஓகே இந்த எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து வாரியம் கன்ஃபார்மா கொண்டு சோஷியல் வெல்ஃபேர் போர்டுக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாமே எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணலாங்களா? வாங்க மது. இந்த இந்த இது சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து திருநங்கைகளுக்காக வந்து ஒரு மருத்துவமனை வேணும் அப்படின்னு மருத்துவமனை அமைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் நடைமுறைப்படுத்தலை. ஈவன் தலைநகர்ல கூட அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அதுல திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் தொழில் இல்லாத தொழில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளும் கண்டிப்பா வந்து பாலியல் சார்ந்த நோய்கள்
தாக்கத்துக்கு ஆட்படுறது நிறைய இருக்கலாம். அதனால வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க அந்த லாக்டவுன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா ஏற்கனவே 2 மாசம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகலாம்னு சொல்றாங்க WHO படி. ஸோ இன்னும் போச்சுன்னா அவங்க இன்னும் வியாதியை ஜாஸ்தி வாங்கிக்கிறதுக்கு இன்னும் மோசமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ திருப்பியும் மற்ற ஸ்பெஷாலிட்டி மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒன்லி கோவிட் மட்டும் தான். நிறைய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோவிட் ஹாஸ்பிட்டலா மாத்திட்டீங்க. அப்போ வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு திறக்காட்ட கூட ஒரு சின்ன ஒரு பிரைமரி டிஸ்பென்சரியாவது எங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சு எக்ஸ்க்ளூசிவா டிரான்ஸ் இன்க்ளூசிவ் டிரான்ஸ் அக்செப்டபிள் டாக்டர்ஸ் நர்சஸ் அதில் போட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை 2-3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தராவது வச்சீங்கன்னா தான் அந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்களுடைய உடல் உபாதைகளுக்கு குறிப்பாக ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் சார்ந்த நோய்களுக்கு ஆட்பட்ட அந்த திருநங்கைகள் வந்து கண்டிப்பாக அங்கே போய் மாத்திரை எடுத்துக்கிறதோ, குறிப்பாக சகோதரி சொன்ன மாதிரி ART கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக கொண்டு போனது பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ART நேரத்தில் ஒரு மாசமோ 2 மாசமோ விட்டா அந்த திருநங்கைகள் இன்னும் நோய் தொற்று ஆட்கொள்ளப்பட்டு அவங்க திருப்பி கோவிடுக்கு அட்டாக் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நிறைய திருநங்கள் மரணிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இது எப்படி பூதாந்திரமா வெடிச்சிடும், அந்த திருநங்கையோட பாப்புலேஷனே குறைஞ்சிரும். தயவு செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு சூழல் அது. தயவு செஞ்சு இது அதுக்கு வழிவகுக்கலாம். ஏன்னா ரெண்டுத்திலுமே வந்து இம்யூனைசேஷன் ரொம்ப மோசமா பாதிக்கப்படும். அதனால தயவு செஞ்சு இந்த திருநங்கைகளுடைய உயிர் சார்ந்த விஷயம் அப்படின்னு அரசு புரிஞ்சுக்கிட்டு ஒரு எல்லா தலைநகர்லயும் வந்து நிறைய ஒவ்வொரு தெருக்கள்ல கூட ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு சின்ன சுகாதார நிலையத்தை போட்டு கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் அதை பண்ணி கொடுத்தா திருநங்கைகளுடைய வாழ்க்கை அவங்களுடைய சுகாதாரம் நிச்சயமா மேம்படும். அவங்க எல்லாம் வந்து உயிரோட இருக்க முடியும் கோவிட் முடிகிற வரைக்கும். நன்றி. நன்றி மேம், நன்றி. ஸோ இப்போ நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஒரு ஓப்பன் இதாக வச்சிடலாம். இங்கே இருக்கிற வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது கேள்வினாக்கா இப்போ கேட்கலாம். மேபி இங்கே சேட் பாக்ஸ் இருக்குது. இந்த சேட் பாக்ஸில் கூட உங்கள் கேள்வியை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பலாம். அந்த கேள்வி வந்து கேட்கப்படும். ஸோ யாராவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. ஸோ நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்கலாம். And Francis, I would like to add something to what Sheetal and Madhumita told now. இப்போ 2 பேரும் actually very valid point that they have told. Like மற்ற அவங்க LGBTQ specific servicesக்கு what is the importance that it needs, மற்ற treatments how much importance that it needs. There is a certain UN recommendation which is already in place where அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க that LGBTQ specific health services deprioritize பண்ணக்கூடாது. Along with COVID services, LGBTIQ community care, they should be given priority in accessing their healthcare, essential required healthcare services. Already UN recommendation is in place. I think and this is for all the states and stakeholders across the globe. So I think இதெல்லாம் certain aspects which you can emphasize once you document things. I think this is already in place and you can also emphasize these aspects. அதே மாதிரி LGBTQ கம்யூனிட்டியோட சோஷியோ எக்கனாமிக் the impact that they have கோவிட்னாலே என்னென்ன இம்பேக்ட் வந்திருக்கோ அதுவும் எஸ்பெஷலி ஹோம்லெஸ் பீப்புள், ஓல்டர் பீப்புள் இதெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி bringing in the influential figures to speak out in support of the community, like against the stigma and hatred that they experience in the society. So இதெல்லாம் are some of the recommendations. There are quite a few more recommendations which are there which you can refer to, and maybe உங்களோட documentation lo you can also put forth it and can help the community with that. Thank you, ma'am. Thank you so much for your inputs. And இப்போ ஒரு சேட் பாக்ஸில் ஒரு கேள்வி வந்திருக்கு. மிஸ் மாலினிக்கு இந்த கேள்வி போட்டு அமைச்சிருக்காங்க. மாலினி நீங்கள் லைனில் இருக்கீங்களா? நீங்கள் சாரி, என் ஃபோன் திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நான் இல்லை, என்ன போச்சுன்னு தெரியல, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி வந்து சேட் பாக்ஸில் மிஸ்டர் அனீஷ் குமார்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஊடகங்கள் எவ்வாறாக விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றன? திருநம்பிகளை பற்றி ஊடகங்கள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று. அதே சமயத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளை எவ்வகையில் ஊடகங்கள் விழிப்புணர்வை கொண்டு வருகின்றன? நீதிமன்றங்களோட தீர்ப்புகள்லாம் வந்து ஊடகங்கள் வந்து படிக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப கோவிட் டைம்ல சொல்றேன்.
நார்மலாவே வந்து லைக் என்ன சொல்றது, ஊடகங்களுக்கு அடிக்கடி சென்சிடைசேஷன் நடக்குது இங்க இருக்கிற எல்ஜிபிடி ஆர்கனைசேஷன் வகையா. ஆனாலுமே இன்னும் பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து இதுல விழிப்புணர்வா இல்லை. இதை வந்து தன்னுடைய இது கோவிட்க்கு முன்னாடி நார்மலாவே எல்ஜிபிடி கம்யூனிட்டி பத்தின விழிப்புணர்வு, தலைப்பிடுதல் அண்ட் பேர் குறிப்பிடுறது, இது எதுலையுமே வந்து 70% மீடியாக்கள் அவேரா இல்லை. அண்ட் ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், 90% பொதுமக்களின் பார்வையில நான் இந்த கேள்வியை வைக்கிறேன், பொதுமக்களின் பார்வையில இந்த கேள்வியை வைக்கிறேன்ட்டு பெரும்பான்மையாக தன்னுடைய வக்கரத்தையே வெளிக்காட்டுற மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி ஃபேஸ் பண்ற அத்தனை கேள்வியும் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையோ தான் கொடுக்குது. அண்ட் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் உட்படுத்துறதையோ, கேள்வி கேட்கறதுக்கு தலைப்பிடுறதுக்கு நம்ம உரிமை இருக்குன்னு திருநங்கையை திருநம்பினோ இல்ல அவங்களுக்கு என்ன பேர் குறிப்பிட விரும்புறாங்க அது பத்தின எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாம கேள்விகளை கேட்கிறது. அண்ட் நிறைய பாலிமர்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு. அந்த நியூஸ் சேனல் ஆரம்பத்துல இருந்தே நாங்க கடுமையா கண்டிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க திருநங்கைகள் பத்தியோ, கே மக்கள் பத்தியோ, திருநங்கை மக்கள் பத்தியோ போடுற வீடியோக்களும் நக்கலா போடுற மீமிஸ்களும் அது நிறைய பேரை வந்து உளவியலா பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு. அவங்க அது ஒரு என்டர்டைன்மெண்டாவே பண்றாங்க அந்த நியூஸ் சேனல்ல. அது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா பாக்குறேன். திருநம்பிகளை பற்றி சொல்லணும்னா அதே பாலிமர் தான் நினைக்கிறேன். இந்த பாண்டிச்சேரியில ஒரு திருநம்பி தோழர் ஒருத்தர் இறந்ததை வந்து ரொம்ப அருவருப்பா அதை எழுதியிருந்தாங்க. அண்ட் அது ரொம்ப வலிக்குரிய ஒரு விஷயமா பாக்குறேன். சாகர இறந்த நிலைமையில கூட அந்த உறுப்பின் மேல கேமரா வச்சு திரும்ப திரும்ப கேள்விக்கு உட்படுத்தி நக்கலா கிண்டலா ஒரு போஸ்ட் போடுறது, இல்ல ஒரு காட்சிக்கு உட்படுத்துறது, அதை சென்சேஷன் ஆக்குறது, ஒரு 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 லைக் என்ன சொல்றது, குயர் சமூகம் சார்ந்த எந்த விதமான அக்கறையுமே இல்லாம தன் கையில மைக் இருக்கு, பேனா இருக்குன்னு மத்தவன் கழுத்துல அதை வைக்கிறதுங்கிறது ரொம்ப அருவருப்பான ஒரு செயலா, ஒரு மீடியா மேல ஒரு வகையான போபியாவே ஒரு அருவருப்பே கிரியேட் ஆகுது ஒரு கட்டத்துல. அதுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாருக்குமே எஜுகேஷன் தேவை. அண்ட் வெளிநாடுகள்ல வெப்சீரிஸா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், அதுல எல்லா இதுலயுமே ஒரு கேரக்டர் எல்ஜிபிடி மக்கள் இருப்பாங்க, டிரான்ஸ் மக்கள் இருப்பாங்க, ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அண்ட் இங்க தமிழ் மீடியால டிரான்ஸ் நியூஸ் ரீடரோ, குயர் நியூஸ் ரீடரோ, இல்ல ஆங்கர்ஸோ அவங்களுக்கான எமோஷன்ஸ கூட அந்த சேனலுக்கான தேவைக்காக மட்டுமே பயன்படுத்திக்குது. ஒரு எம்பவர்மெண்டா அது ஹெல்த்தியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. சோ அதுதான் நீதிமன்ற தீர்ப்புகளை கூட வந்து விழிப்புணர்வு. செக்ஷன் 377 பத்தின அந்த டயத்துல ஊடகங்கள் நிறைய சப்போர்ட் இருந்தது. அவங்க அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் நிறைய வகையில சேர்த்தாங்க. இருந்தாலும் பெரும்பான்மையான மக்களுக்கு அது போய் சேரல அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க சக்சஸ வந்து ரொம்ப கம்மியாவே ஷேர் பண்ணிட்டு நெகட்டிவிட்டியை ரொம்ப அதிகமா மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் இதுவும் அதிகமா இருக்கு. ஏன்னா செக்ஷன் 377 ரிசல்ட் வந்த உடனே எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒரு நக்கல் வீடியோ, எல்லா போன்லயும் ஒரு மீமி, இவனுங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்கன்னா நாம என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. சோ இதுதான் இத்தனை நூற்றாண்டு காலமா தமிழ் சமூகத்துல முதல் தலைமுறையா நின்னு நம்ம இத ஃபேஸ் பண்ணி போராடிட்டு இருக்கோம் எல்லாரும். சோ இன்னும் ஸ்ட்ராங்கா இவங்களுக்கு எஜுகேஷனையும் விடுதலையும் புகற்ற இல்ல சேர்ந்து பயணிக்கிற ஒரு சூழல்ல தான் இருக்கும். இது என்ன சொல்றது, ஆஃப்டர் 377க்கு அப்புறம் தான் நிறைய நிராகரிப்புகளையும் நிறைய அவமானங்களையும் சந்திச்சுட்டு வரும். ஆனா அட் த எண்ட் சட்டம் ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது யாரு கிண்டல் பண்ணாலும் நம்ம ஆரம்பத்துல இருந்து நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனாலுமே வேலை வாய்ப்பு அப்படிங்கிற போது பெரிய சிக்கலை சந்திக்கும். அண்ட் நான் மீடியால இருக்கேன், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர். அண்ட் ஒரு ப்ரொடியூசர்ட்டையும் போய் நிற்கும் போதும் அவங்களுக்கு எல்ஜிபிடி சார்ந்த அவேர்னஸ் இல்லாம நம்ம கதைகளையோ நம்ம காட்சி அமைப்புகளையோ இல்ல நம்மளையோ அவங்க ஒரு வகையான ஒரு ஸ்டோரி அன்டச்சபிலிட்டி தான் இங்க நடக்குது. ஸோ எல்லா வகையிலுமே இது நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இப்ப அந்த ரீசெண்டா ஸ்கூல்ஸ்ல அந்த புத்தகங்கள்ல இது சார்ந்த அவேர்னஸ் வந்ததே பெரிய மாற்றமா நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷத்திற்குரிய விஷயம் கூட. தேங்க்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ அடுத்தது இங்க சேட் பாக்ஸில் கையல்விழி பாலகுமரன் முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறாரு. ஸோ
அவர் லைன் இருந்தாருனாக்கா அவர் ஏதாவது ஷேர் பண்ணானா ரொம்ப சுருக்கமாக முடிங்க, நமக்கு டைம் இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம 1 மணி நேரம் சொன்னோம், நம்ம அதையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ கயல்விழி பாலமுருகன் இருக்கீங்களா? அண்ட் 4 கேள்விக்கு பதில் சொல்லும் போது அந்த நேரம் ஆகதான் செய்யும். சாரி ஃபார் தட். ரைட். ஸோ அடுத்தது சார், அடுத்தது நமக்கு வந்து இன்னொரு கேள்வி வந்து எனக்கு மெசேஜில் ஒன்று, ப்ரைவேட் மெசேஜில் ஒன்று வந்தது. என்னன்னாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ மதுமிதா மேம்க்கு இந்த கேள்வி கேட்கலான்னு பார்க்குறோம். மேம், இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்ஜிபிடிக்யூ மக்களுக்கு? ஸோ அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுங்களா? நிச்சயமா. இப்போ ஈவன் கோவிட் நடந்துட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இப்பவே அதுக்குள்ள தடங்கள் என்ன, எல்ஜிபிடி மக்கள் வந்து எப்போதுமே வந்து புதுமை சார்ந்த விஷயங்களை கிரியேட்டிவா இனோவேட்டிவா பண்ணக்கூடிய மக்கள். அந்த அந்த அட்ராக்டிவா ஒரு விஷயத்தை கொடுக்கறதுல அவங்க ரொம்ப திறமைசாலியான மக்கள். அதனால வந்து ஈவன் இந்த சின்ன சின்ன மாஸ்க் பண்றது இப்பவே திருநங்கை மக்கள், எல்ஜிபிடி மக்கள் வந்து இப்பவே அந்த சின்ன சின்ன பெரிய நிறுவனங்கள் இல்ல வெளி நாடுகள்ல இருந்து அந்த மாஸ்க் அதெல்லாம் வெளியில வாங்குறதை விட, இல்ல இந்த ஹேண்ட் சானிடைசர் இதெல்லாம் கூட வெளியில இருந்து வாங்குறதை விட இங்க சுய தொழில் குழுக்கள் ஏற்கனவே இருக்கு. ஸோ அரசு இந்த எல்ஜிபிடி மக்கள் மீது, திருநங்கை மக்கள் மீது நம்பிக்கை வச்சு இது கோவிடுக்கு அப்புறம் இல்லை, கோவிட் நடக்கும் பொழுதே அவங்களை அழகா வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அண்ணாவும் இன்னும் நிறைய பெரிய பெரு நிறுவனங்கள்லாம், சமூக சார்ந்த நலன் சார்ந்த நிறுவனங்கள்லாம் திருநங்கைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த பொருட்களை இலவசமா விநியோகம் செய்யக்கூடிய ஒரு வேலை இருக்கு. அது ஆண்கள் பெண்கள் கொடுத்தாங்க. அது திருநங்கைகள் எடுத்துக்கிட்டு ரொம்ப எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இல்லாம எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப அழகா பண்றாங்க. அப்போ தனக்கு தேவையான தன்னுடைய பாலின மக்களை அழகா புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போய் தமிழகம் முழுக்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா அழகா அவங்கள அடுத்தது கோவிட் முடிச்சிட்ட பிறகு உபர், ஸ்விக்கி, தன்சோ இந்த மாதிரி நிறுவனங்கள் அந்த திருநங்கை மக்களுக்கு அதுக்கு எல்லா அதிகப்படியான திருநங்கை மக்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், இல்ல கத்து கொடுத்துருவாங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இவங்க இந்த நிறுவனங்கள் அவங்கள ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அழகா அவங்களோட டெலிவரி கேர்லா ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த சுய தொழில் முனைவோர் குறிப்பா அந்த கொங்கு பெல்ட்ல எல்லாம் போனீங்கன்னா இன்னைக்கும் திருநங்கைகள் எப்பவுமே ரொம்ப அழகா சமைப்பாங்க. அந்த சமையல் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய அந்த ஊர் சார்ந்த ஒரு விழாக்களுக்கும் சின்ன சின்ன இல்லங்கள் சார்ந்த விழாக்களுக்கும் ரொம்ப சிறப்பான முறையில ஓரளவுக்கு மக்களால கொடுக்கக்கூடிய விலையில ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துட்டு வராங்க. இந்த சமையல் கலை ரொம்ப அழகான கலை. திருநங்கை பெருமக்களுக்கு பெருசா படிப்பறிவு இல்லை, நடுத்தர வயசுல நான் இருக்கேன் அப்படின்னா கூட இளம் திருநங்கைகளோட துணையோட கொண்டு திருநங்கைகளால பெண்களை வச்சு கூட அந்த கொங்கு பெல்ட் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வராங்க. குறிப்பா கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம் எல்லாம் இன்னும் பண்ணிட்டு வராங்க. கோவிடுக்கு அப்புறமும் தயவு செஞ்சு இந்த திருநங்கை மக்கள் சும்மா வேலை வாய்ப்பு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட தன்னுடைய கையில இருக்கக்கூடிய திறன்களான ஏதோ ஒரு திறன் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தவங்க நல்லா மேக்கப் பண்ணுவாங்க. இப்போ வந்து லேடி ஆர்டிஸ்டோட ரொம்ப தூரம் வந்து ஒரு ஆண் கூட போறது விரும்ப மாட்டாங்க. டிராவல் இருக்கும், சினி ஃபீல்டுனா ஒரு இடத்துல தெரியாம இடத்துல ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். யாரு அந்த பெண், அந்த நடிகையை வந்து கூட நம்பி வச்சிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கூட தனியா பயணிக்க முடியுமா? ஒரு கேரவன்ல உட்கார முடியுமா? தூங்க முடியுமா? அந்த நேரத்துல ஒரு திருநங்கை கூட்டு போயிருந்தா மேக்கப்பும் அழகா பண்ணுவாங்க, உடல் அளவு திருநங்கைகள் வலிமையாவும் இருப்பாங்க, நம்பகத்தன்மையாவும் இருப்பாங்க, அவங்களுக்கு துணையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனல் செக்ரட்டரி, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். இது எல்லாமே அவங்களுக்கு இயல்பா வரக்கூடிய ஒப்பனை, இதெல்லாம் இயல்பா அலங்கார பொருட்கள், இதெல்லாம் இயல்பா இருக்கக்கூடிய அம்சம் திருநங்கைகளுக்கு. அது எல்லாத்தையுமே இந்த சமூகம் இந்த கோவிடுக்கு அப்புறம் இவங்களை திறன்களா கரெக்டா வியூகம் பண்ணி ரொம்ப அழகா பயன்படுத்தினாங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் திருநங்கைகள் மாதிரி ஒரு பாதுகாப்பான அம்சம் எதுவுமே இல்லை. எப்போதுமே நான் சொல்றது செக்யூரிட்டி கார்டு, நல்ல பலமா உயரமா திருநங்கைகள்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்களெல்லாம் நீங்க ஏன் ரோட்ல பிச்சு எடுக்க விட்டுறீங்க? அவங்களை அழகா நீங்க மிலிட்டரியில சேர்த்துக்கோங்களேன். பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ், கண்டு, ஆர்ம்டு விமன் போர்டு சேர்த்துக்கோங்க. கால் சென்டர்ல இருந்து வரக்கூடிய பெண்கள் 3 மணி 2 மணி 1 மணின்னு எல்சிஆர்லயும் மாநகரங்கள்ல இருந்து நகர்கள்
பள்ளிக்கு டிராவல் பண்ணும்போது 3 மணி நேரம் டிராவல் பண்றாங்க, ஆண்கள் கூட இருக்காங்க, ஆண் கார்டை போட்டுறீங்க. எத்தனை இடத்துல பாலியல் வன்கொடுமை இருக்கு. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பா ஒரு லேடி டிரைவரா திருநங்கையை போட்டுட்டு ஏற்கனவே இருக்கு. அதெல்லாம் இன்னும் சின்சியரா பண்ணிட்டு ஒரு கண்டு விமன் திருநங்கையும் போட்டுட்டீங்கன்னா அந்த கால் சென்டர் முடிச்சு வரக்கூடிய பெண்களுக்கு திருநங்கையை விட பாதுகாப்பான இவங்க யார் இருக்கா? ஸ்கூல் பஸ்ஸஸ், எத்தனை ஸ்கூல் பஸ்ஸஸ் பொறுமை இல்லாம குழந்தைங்களை சக்கரை ஏத்தி கொண்டிருக்கு. எத்தனை தடவை வந்து குழந்தைங்களை விட்டுட்டு போயிருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே. எத்தனை தடவை குழந்தைங்களை பொறுமையை இறக்கி விடுறாங்க. அந்த ஸ்கூல் வேன் எல்லாம், ஸ்கூல் வேன் டிரைவர்ஸ் எல்லாம் திருநங்கை கிட்ட, அந்த ஊர் திருநங்கை கிட்ட கொடுத்துட்டு அவங்களெல்லாம் டிரைவர்ஸை மாத்தி அவங்களுக்கு எல்லாம் வேலைவாய்ப்பு கொடுத்தீங்கன்னா குழந்தையே இல்லாத திருநங்கைகள், குழந்தைங்களுமே அதிகமான ஆசை உள்ள திருநங்கைகள், அந்த உங்களுடைய குழந்தைகள் நாங்க எங்க குழந்தைங்களா எடுத்து உங்க வீட்டுல இருந்து சீக்கிரமா வந்து பொறுமையா உங்க குழந்தைகளை பிக்கப் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துல நாங்களே விட்டுட்டு நாங்களே பத்திரமா உங்க குழந்தைங்க எங்க குழந்தைங்களா நினைச்சு பத்திரமா ஏத்தி ஈவன் சாப்பாடு கூட நாங்க ஊட்டி விட்டுட்டு பத்திரமா குழந்தைங்களை கூட்டிட்டு வருவோம். எங்களோட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கவங்க இந்த உலகத்துல யாரு இருப்பா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் திருநங்கைகளுக்கும் எல்ஜிபிடி மக்கள், திருநங்கை சொல்றது தயவு செஞ்சு ஒரு தரப்பு இல்ல, நாங்க ஒண்ணு இல்ல, நாங்க மல்டி கலர், நாங்க LGBTQI, நாங்க யாருமே எங்கேயுமே எந்த குழந்தைங்களும் பெண்களையும் நாங்க அபத்தமா வன்கொடுமை செஞ்சதே கிடையாது. இது எல்லாமே மாற்று மக்கள் தான். நாங்க எப்போதுமே மக்களோட இணைஞ்சு மக்களுக்காக சேவை செஞ்சு மக்களோட ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு புறக்கணிச்சிடுறீங்க. எங்க மக்கள் ரொம்ப மென்மையானவங்க. நீங்க வன்மையை திணிக்கும் போது நாங்க எங்களுடைய கொஞ்சம் கோபமான ஒரு ஆதங்கத்தை காட்டுறதுக்காக நாங்க கத்துறோம், கொள்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா நீங்க மக்கள் தான் எங்களுக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் கூட்டமா தான் இருக்கணும். நாங்க ரொம்ப மகிழ்ச்சியானவங்க, மகிழ்ச்சியை பரப்புறவங்க, மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க சிரிக்கிற மாதிரி நீங்களும் சிரிச்சு சந்தோஷமா ஆசைப்படுறோம். குழந்தைங்க கூட இருக்கிறத விரும்புறாங்க, பெண்கள் எங்க கூட இருக்கிறத விரும்புறாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்க திருநங்கைகளும் LGBT மக்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய திறன்களை அப்படியே வச்சுட்டு, இல்ல இந்த மாற்றுத்திறன் வரணும்னா ரீஸ்கில்லிங், அப்ஸ்கில்லிங் என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணலாம். ஈவன் சமையல் விநியோகத்துக்களை கூட ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, கொலப்பசி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே. அதெல்லாம் இன்னும் சிறப்பா எடுத்துட்டு அம்மா உணவகங்கள் போகும்போது எப்படி ட்ரீட் பண்றாங்க, போ தட்டு போடு, அங்க தண்ணியை போட்டு குடி, தண்ணி குடிச்சு அது குடிக்கிறப்போ அப்படி அவரை கொடுக்குற 5 ரூபாய்க்கு என்னமா கத்துறாங்க ஐயா. எங்களை விடுங்க ஐயா. அங்க ஒவ்வொரு வரக்கூடிய சாமானியமான ஏழை மக்களை சந்தோஷமா எங்க உறவினரா நாங்க அம்மா உணவகத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு சந்தோஷமா தட்டுல சாப்பாடு போட்டு அந்த ஏழை மக்களுக்கு கையில கொடுத்து தண்ணி நாங்களே கொடுத்து ஒவ்வொரு தமிழகத்துல இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களையும் உண்மையான அம்மா வீடா நாங்க மாத்தி காட்டுறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க அரசு, ஒரு 3 மாசம் எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை எல்லா இடத்துலயுமே அரசு பணியங்கள்ல LGBT மக்களை வச்சு பாருங்க. தமிழகத்துடைய எல்லா திட்டங்களும் ரொம்ப சிறப்பா நிறைவேறும். நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு எங்க மேல வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. நிறைய இன்புட் ஐடியாஸ் இருந்துச்சு, நிறைய மாதிரியான தெளிவுகள் நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது மேம், ரொம்ப நன்றி. நமக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 மணி நேரத்துக்கிட்ட நம்ம இருந்துட்டோம். நம்ம நிறைவு கருத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம நிறைவு கருத்தா எல்லாருக்கும் பொதுவாக வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய டாப் 3 சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸ்க்கு என்ன சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னமாரி சொல்யூஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதேமாரி 3 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் LGBTQ கம்யூனிட்டிக்கு 3 இருக்கக்கூடிய டாப் 3 நம்ம சொல்ல ஒரு 3 நம்ம டாப்னு சொல்லாமல் ஒரு 3 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஒரு ஹோப்பாக இருக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்ன? ஸோ 1 சேலஞ்சஸ், 3 சேலஞ்சஸ், அதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்? போஸ்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் LGBTQ கம்யூனிட்டிக்கு என்ன மாரியான 3 பெரிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒவ்வொரு பேனலிஸ்ட்டும் நீங்கள் உங்களோட நிறைவு கருத்தா சொல்லிட்டீங்கன்னாக்கா நம்ம முடிச்சிடலாம். முதல்ல நம்ம அல்ஃபோன்சா மேம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். மேம், உங்களுக்கு என் கேள்வி புரிஞ்சுதுங்களா? ஹலோ Hello, am I audible? Yes ma'am. Yes. நீங்க கேட்டது என்னன்னா, as far as I understand, it's like the top 3 challenges and the top 3 opportunities that the community can have post-COVID. Isn't that so? Hello. Yes. Top 3 challenges future-ல என்ன மாதிரியான பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு, and what are the solution for the challenges? So this is the question, ma'am.
Okay, so I think we have been discussing இப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்ஸும் if we put it into very specific points, I think the first and foremost challenge is in the health sector. Then the second one would be health. When I say health, it is both physical and mental health. And physical health, especially for people who are vulnerable, like people who are living with HIV/AIDS, or older people within the community. So இவங்களுக்கெல்லாம் health challenges, vulnerabilities இன்னும் அதிகம். So that is one major problem. இப்போ அவங்க face இப்போ கோவிடோட I mean threatல it is a major problem that they may be facing. And livelihood issues, definitely. I think it is one of the major issues that I think Sheetal has given a very detailed explanation of this. And even Madhumita too. So I think livelihood issues can be another major challenge that they might have at this time. And if you look at opportunities, I think this should be a scenario where people, either I think everybody around, should be taking this opportunity as a learning opportunity. Every person is equal. Now that all these days we have had discrimination, stigma based on gender, sexuality, based on economy, based on education, I mean status, everything. So now people are fighting for life, the basic thing. So I think this should be a learning experience for each and every one, and for that, for bringing in the inclusiveness part of it. Like I mean we are talking about understanding, acceptance. These are all things that should come from within each individual. But rather than all of this, I think we should look this more in the rights perspective. Like me or you or like anybody in this world, I mean even the members of the LGBTQ community has all the right to be here and live their own life. So I think that doesn't need that is a fact. And the people around, like because of the heteronormativity which is prevailing largely and the homophobia, I think people are finding difficult to accept it and thinks that this is a problem. And நிறைய பேர் நினைக்கிறாங்க that they develop this like for example especially in case of lesbians or gays, they think that they are developing this over a period of time, or this is a mental illness. அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. And this is the lack of awareness, lack of education. So literally ignorance தான் இதுக்கு மெயினான காரணம். But and this is not a condition that they choose. I think everybody should understand, and that inclusiveness in the society should be there. And I look forward, at least people should be able to look at everybody around them as same as themselves. Okay. Thank you ma'am. So உங்களுடைய மதிமுத்து மேம், உங்களுடைய நிறைவு கருத்து என்னவா இருக்கும்? challenges, solution and opportunities பொறுத்த வரைக்கும். challenges பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து physical distancing. So LGBT மக்கள் ஏற்கனவே வந்து நிறைய பேருக்கும் ஏற்கனவே வந்து ஃபேமிலி டிஸ்டன்சிங் ஏற்கனவே இருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரி பொதுமக்களுக்கு தான் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது ஒரு புதுமையான விஷயம். ஆனால் LGBT கம்யூனிட்டி மக்கள் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சோஷியல் த்ரோன் பீப்புள் தான். ஸோ ஏற்கனவே எங்களுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் வழக்கமான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இன்னும் கோவிடுக்கு அப்புறம் அவங்களுடைய உறவுகளை புதுப்பித்தல், புது நட்பு வட்டங்களை ஏற்படுத்துதல், இது மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமா சவாலாக இருக்க போது இன்னும் பிசிக்கல்
மீட், ஃபிசிக்கல் டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. எல்லாமே விர்ச்சுவலும், எல்லாருமே வந்து ஐசிடி மூலமாக இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் மூலமாக தான் இருக்க போகுது. அதெல்லாம் அதுக்கு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் திருநங்கை பெருமக்கள் ஏற்படுத்தணும். குறிப்பாக குரூப்ஸ் இன்னொரு ஆர்கனைஸ்டு மேனரில் தமிழ்நாடு இந்தியா மாதிரி ஒரு அண்டர் டெவலப் நேஷன்ஸில் தான் ட்ரான்ஸ் தனியாகவும் கேஸ் லெஸ்பியன்ஸ்லாம் தனித்தனியாக துண்டு துண்டாக பிரித்து விட்ருக்காங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து த்ரெட்டு தான். ஃபாரின்ல இருக்கிற மாதிரி, டெவலப் நேஷன்ஸில் இருக்கிற மாதிரி எல்ஜிபிடி QI எல்லாம் ஒன்னா ஒரே ஒற்றுமையா ஒரு குடும்பம் மாதிரி இருக்கணும். ஈவன் இந்த போர்டு கூட டிரான்ஸ்ஜெண்டர் போர்டுன்றது கூட நான் மாற்றி தயவு செஞ்சு முதல்ல கிட்ட கேட்டு சொல்லுவேன். எங்களுக்கு எல்ஜிபிடி கம்யூனிட்டி வெல்ஃபேர் போர்டுனே கொடுத்துருங்க. நாங்கள் எங்களோட பிரச்சனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்களால் அழகாக எங்களை சமாளிச்சுக்க முடியும். எங்களுக்கு நிறைய படிச்சவங்கலாம் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு எங்களுக்கு ஒருத்தர் தெரியாத இன்னொருத்தர் வந்து புரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியும், வழிகாட்டுதல் செய்ய முடியும். அதனால வந்து இந்த போர்டு கூட நீங்கள் எல்ஜிபிடி டெவலப்மெண்ட் போர்டு அந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஒரே பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பல வகையான பாலின மக்கள்லாம் சேர்ந்து கூட இந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக கையாளலாம். குறிப்பா வந்து மக்கள் பயப்படக்கூடிய துணை மருத்துவ துறைகளான நர்சிங், அப்புறம் வந்து அதுல இருக்கக்கூடிய கம்பவுண்டர் மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸா நீங்க போகக்கூடிய பயப்படுற பட்சத்துல எங்களை மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஃபேமிலியே உங்களுக்கு கிடையாதம்மா அந்த மாதிரி நிக்கல. ஆனா மக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்களை மாதிரி மக்களுக்கு தயவு செஞ்சு இந்த திருநங்கைகளுக்கும் இந்த எல்ஜிபிடி மக்களுக்கும் நிறைய நர்சிங் ஃபாஸ்ட் கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஏதாவது நல்லா அழகாக ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்களால நீங்க நர்ஸுங்களாகவும் நர்சிங் அசிஸ்டன்ஸாகவும் மாத்துங்க. அன்புக்காக ஏங்குறவங்க பேஷண்ட்ஸ், இவங்க அன்பை கொட்டுறதுக்காக கொடுக்குறவங்க தான் எல்ஜிபிடி மக்கள். இந்த ரெண்டு பிரிட்ஜுக்கும் நீங்க பாலமா இருந்தீங்கன்னா அன்பை கொட்டுறவங்களும் அன்பை வாங்கிக்கிறவங்களும் சேர்ந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க வரைக்கும் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்ஜிபிடி மக்களுக்கு எல்லாமே இந்த நர்சிங் அசிஸ்டன்ட், அந்த நர்சிங் கோர்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாலிசிஸ் ஏற்கனவே இருக்கு, அதை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கார்பரேட்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு வெறும் எல்ஜிபிடி பாலிசி வச்சிருக்கேன்னு வச்சுட்டு ஷெல்ஃப்ல வச்சு அலங்காரம் பண்றதுக்கு பதிலாக தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு கார்பரேட்லயும் மினிமம் 1%, நிறைய எல்லாம் கேட்கவே இல்லை, நாங்க 0.5% கொடுங்க. எல்லா இடத்துலயும் எல்ஜிபிடி மக்கள் கண்டிப்பா 0.5% இருக்கணும்னு போட்டீங்கன்னா தான் எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதுக்கு பாலிசிஸ் என்ன பண்ணணும், ப்ராசஸ் என்ன பண்ணணும், அதுக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் என்ன கொடுக்கலாம், என்னென்ன ஏரியால கட் ஆஃப் வைக்கலாம், மார்க் அதே மாதிரி வச்சீங்கன்னா எங்களால பண்ண முடியாது. ஸ்கூல்ல இருக்கும் போதே பழைய கூட பண்றாங்க, ஸ்கூல்ல முடிக்கிறதே கஷ்டம், காலேஜ் முடிக்கிறது தள்ளி போகுது இன்னும். அப்போ இயல்பான ஆணும் பெண்ணுக்கும் மாதிரி இல்லாம இந்த மாற்றுப்பாளையத்துக்கு சவால்கள் வேற விதமா இருக்கு. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்தீங்கன்னா, திறமையில எக்ஸம்ஷன் கேட்கல, திறமையில எக்ஸம்ஷன் கேட்கல, ஆர்வத்துல எக்ஸம்ஷன் கேட்கல, அதனால எக்ஸம்ஷன் கேட்கல. விதிமுறைகள்ல இந்த மார்க் 1-2 மேல இருக்கும், ஒரு ஃபெயிலா இருப்பாங்க, திருப்பி பாஸ் ஆயிருப்பாங்க, ஒரு வருஷம் கேப் இருக்கும், வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க, அடிச்சு தொத்தி இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு அந்த கன்செஷன் கொடுத்தாங்கன்னா அதுல இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையவே ஸ்கோப்ஸ் நிறையவே இருக்கு. இதை பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் அதோடைய ஒரு பக்கம் சேலஞ்ச், ஆனா நான் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து மிஸ் மாலினி, உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க என்ன சொல்லணும்னு பாக்குறீங்க? ஷார்ட்டா சொல்லணுமா? ஆமா, ஷார்ட்டா சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய அரசாங்க சார்ந்த தேவைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான நெருக்கடி காலகட்டங்கள் இருக்குல்ல, அது பிளட்டா இருக்கலாம், கொரோனாவா இருக்கலாம், இப்ப டிரான்ஸ் கம்யூனிட்டியில கூட ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை தத்தெடுத்து வளர்க்கறது பாத்துக்கிறாங்க. அது இன்னும் ஒரு சூப்பரான விஷயம். ஆனா இந்த மாதிரியான என்ன சொல்றது, கொரோனா காலகட்டங்கள்லயோ பிளட் காலகட்டங்கள்லயோ தனிமைப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்ட லெஸ்பியன், கே, இன்னும் மத்த பாலியற்பு சேர்ந்த மக்கள் ஒன்று கூடி வாழ்றதுக்காகவோ இல்ல ஒரு சேஃப் ஸ்பேஸ கிரியேட், ஹாஸ்டல்லையோ இல்ல வேற ஏதாவது இடங்கள்லயோ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கான சேஃப் ஸ்பேஸோ ஷெல்டரோ இன்னும் நிறைய வேணும். மொத்தமா எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கே இன்னும் நிறைய ஷெல்டர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போதுமான அளவுக்கான மருத்துவ, சமூக, வேலை வாய்ப்பு எல்லா விதமான விஷயங்களையும் பூர்த்தி ஆகுற வரைக்கும், அடிப்படை விடுதலை இன்னும் தேவையா நிறைவேற்றப்படுற வரைக்கும் நிறைய ஷெல்டர்கள் இங்க அடிப்படை தேவையா இருக்கு. ஸோ அது என்னுடைய முக்கிய வேண்டுகோளாகவும் பாக்குறேன். இங்க இருக்கிற இந்த மாதிரியான சேலஞ்ச் காலகட்டங்கள்ல அது ரொம்ப ஹோப் கொடுக்கும். அந்த ஒரே மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒண்ணு கூடும்போது அவங்களுடைய கொண்டாட்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு இடமாவும் அது நிறைய கிரியேட், ஒட்டுமொத்த எல்ஜிபிடி மக்கள் இன்னும் நிறைய ஷெல்டர். அவ்வளவுதான். Francis, தேங்க்யூ மேம்.
சொல்லுங்க. ஷீதல் மேம், ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, சித்ரா மேம் from also very much interested in employing some of the uh, LGBTQ or like even some of our community members from in Pondicherry. So in case உங்களுக்கு வந்து யாராவது இருக்காங்க வேலைக்கு வந்து they are looking for jobsனா, please do contact Ms. Chitra Shah from Satya Special School. She is willing to appoint whatever the possible numbers. Ma'am, in case Chitra ma'am, like if you want to say something, you can. Yeah, I just wanted to. First thing is, I'm spellbound at the discussion that has happened. I think hats off to all of you. The kind of I think ideas that have come. I feel ashamed as somebody who has been in the social work sector. Why didn't I think of employing people from this community? I apologize for it. And I think Madhumita, thanks for that input. I work with children with special needs. We do a lot of community-based activity, especially in and around the villages of Pondicherry. We don't get people to work with children with disabilities. And the way you were talking about I think I will definitely reach out. If there's a contact person, definitely let me know. Let's see how you can help us and how we could help you in turn. இப்பவே நான் குழந்தைகளுக்காக தான் மேம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்க கம்யூனிட்டிக்காக நீங்க வேலை செய்யவே இல்லை. I keep looking at all your updates, so I know what you're doing. Thank you. But I think one couple of things that I want to share here. There has to be greater networking of organizations, like-minded organizations. Let me be very specific on that. Nariya NGOs vela pandranga, but I think we need to now have, like, I hope I'll push this forward with Shiva to somewhere tanitaniya vela pandra madri irukku. I think we need to all get together. And Ottumotama, if we can, I think we are a big strength. Government panada vida, I think non-government organizations da COVID kaga nijamave vela pannirko. So I think we need to, it's time to all of us get together. The second thing is, I think Yaro mentioned panna madri, disaster preparedness and calamity preparedness. I think we need to really sit and think about it, or a standard operating procedure or illana or manual for our own communities. Like ella special needs communities ko we need to have or konja da vyathyasama irukke thavara the issues are the same. Mental health ungalku issue na enga parents ku issue da. So in the madri, when there is common issues that are linking all of us, I think it's good to get together and plan for a disaster. Let's be prepared next time. Lockdown sudden aana kuda, I think we should all be prepared for things like this to happen. Because one thing I liked about what Madhu said was that it is yes, made people open their purse strings, but it's also shown us how greedy people can be. So bhayangara or a learning experience. I think Shiva, you should plan a session on NGOs sharing our field experiences of COVID relief. I think all of us would have some amazing stories to share. Thank you. Yes. Sheetal ma'am, you want to respond something? Seem like Yes. Yes. Yeah. I was so happy. Madhumita, I have to say thanks to you first, because you brought something, and like Satya Schools madam, she promised that like she's admitting us in her school. That's really great. Because எங்களுக்கு வந்து அந்த பாசம் கிடைக்காததால எங்ககிட்ட பாசம் அதிகமா இருக்கிறத நாங்க கொடுக்கறதுக்காக ஏங்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது பாண்டிச்சேரியிலே சத்யா ஸ்கூல் பாண்டிச்சேரி ஒன்றியில எங்க இருந்தாலும் வேலைக்கு தேவைன்னா நிச்சயமாக உங்களை அணுகிறோம். அது ஒரு மெயினா இருக்கு. அதுக்கான ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். சிவா ஆல்சோ. அப்புறம் இப்போ சேலஞ்சஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா பேசிக்கா சேலஞ்சஸ் ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் நாங்க ஆல்ரெடி தனிமைப்பட்டவங்க. இப்போ இந்த 3 மாசத்துல அதோட தனிமைப்பட்டிருக்கோம். அதனால அது இன்னும் நாங்க ஸ்ட்ராங்கா தான் ஆகிட்டு இருக்கோம். பட் இந்த தனிமையில நிறைய லேர்னிங் இருக்கு.
பிகாஸ் இவ்வளோ காலங்கள் வெளி உலகத்திலே நாங்கள் லேர்னிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அக்கம் பக்கம் வீட்டோட தங்கி இருக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள், என்ன மாதிரி டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி கம்யூனிட்டி மத்தியில் நிறைய லேர்னிங் அதிகமாக பண்ணிட்டு தான் இருக்கும். அது வந்து நிச்சயமாக இந்த க்ளோஸ் டவுன் டைம்ல we learn that maybe we can take as a challenges, but still like we are strong. LGBT group people பார்க்க போனீங்கன்னா we are more than strong than other people because we learned lot of things, we struggled lot of things, we made our stuff is like very strong. Now we'll be strong also the 3 months, but opportunity in பார்க்க போனீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னவா இருக்கணும்னா basically like we are ready to work everywhere. அதே மாதிரி லைக் நான் சமுதாயமும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்ககிட்ட பார்க்க போனீங்கன்னா எங்களை வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து ஒதுக்குப்புறமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த உதவிக்கரங்கள் நீட்டமோ இந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லும்போது லைக் நிச்சயமாக அடுத்த கண்ணோட்ட பார்வைகள் வந்து பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ காலம் எங்களை வந்து தனிமை அவ்வளவு பிரச்சனையாகவும் இருந்துச்சு, அவ்வளவு இதுவாகவும் இருந்துச்சு. ஆனா இப்ப வரும் காலங்கள் அடுத்து இந்த லாக்டவுன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு கண்ணோட்ட பார்வைகள் வித்தியாசமா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கும் எங்களுடைய ஒரு கடைக்கன் காட்டுன மாதிரி இருக்கு எங்க மக்கள் மத்தியில. பிளஸ் அதர் என்ஜிஓஸ், அதர் வெல்விஷர்ஸ், குட் ஹார்ட் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கோட தான் நம்ம மக்கள் கிட்ட அணுகுறாங்க. அப்ப இந்த க்ளோஸ் டவுன் ஓபன் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய சேலஞ்சஸ் இருந்து நாங்க ஒரு பாசிட்டிவ் திங்காவே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து மேடம் சத்யா ஸ்கூல் மேடம் சொல்லியிருக்காங்க. she give the chances is great, we are so happy about it and like challenges முடிஞ்சு இருந்தாலும் வரும் வாய்ப்புகளை நாங்க எதிர்நோக்கி இருக்கிறோம். நிச்சயமாக நல்லதாக நடக்கும் நினைக்கிறேன். நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய நிறைவு கருத்துக்கும் அதே சமயத்துல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 நேரமா எங்களோட சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சீங்க. ஸோ டிவிசிஎல் சார்பா இங்க கூடி இருக்கக்கூடிய அனலிஸ்ட் எல்லாருக்கும் அதே சமயத்துல இதை கேட்டு பார்க்க இணைஞ்சிருக்கக்கூடிய மற்ற நல்ல எல்லாருக்குமே வந்து டிவிசிஎல் சார்பா பெரிய நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சாரியும் கூட உங்களை 5:30 to 6:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டோம். ஸோ அதுக்காக ஒரு வருடங்களையும் மன்னிப்பையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி நன்றி. எஸ். ஸோ பேனலிஸ்ட்டு இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லணும்னாக்கா மாலினி மேம்க்கு ஒரு பெரிய நன்றி, மதிமுத்தா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி, சீதல் மேம்க்கு பெரிய நன்றி, அண்ட் அல்ஃபா மேம்க்கும் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ இப்போ நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல். Thank you friends. It was a nice discussion. Thank you all. And thank you Madhu. Thank you friends. Yeah, thank you. Thank you Shiva. Yeah, bye. Thank you. Thank you. Thank you Sheetal Masha. Thank you Alphonse. Yeah. Thank you to all. Malini, Madhu, Sheetal. It was nice seeing Sheetal after many years. Recording off பண்ணிடுப்பா.